بسم الله وعلى بركة رسول الله صلى الله عليه وسلم. لا إله إلا الله الملك الحق المبين محمد رسول الله الصادق الوعد الأمين. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وآله وأولياء أمته وأهل سنته أجمعين. لا نبي بعده ولا رسول بعده هو رحمة للعالمين وإمام القبلتين وخاتم النبيين ومحمد صلى الله عليه وسلم. وما توفيق إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவற்ற அன்புடையவனும் நிகரற்ற அருளாளனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமத்தில் நின்றும் ஆரம்பம் செய்கிறேன். வஞ்சிமுறை கிளைகளை தென்றல் ரசிகாற்றும் காலமெல்லாம் ஈவுலக இரட்சகராம் எம்பெருமானார் அஹ்மது முஜ்தபா முஹம்மது முஸ்தபா என் உயிரினும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் அவர்களின் எழிலார் திருப்பெயர் வாழ்வதாக என்று சாட்சியம் கூறுகின்றேன். பிரியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மீலாது விழாவிலே அல்லாஹ் இங்கு நம்மை ஒன்று கூட்டியிருக்கின்றார். இந்த பள்ளிவாசலின் 1ஆம் ஆண்டு நிறைவு விழாவும் இதுவாகும். இந்த பள்ளிவாசல் அல்லாஹ்வின் பள்ளிவாசல். நிறைய பேர் சொல்கிறார்கள், கேள்விப்படுகிறேன். உலமாக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சிலர் கூட அப்படி சொல்வதாக கேள்விப்படுகிறேன். வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன். சங்கரி பாபா பள்ளிவாசல். யாராவது அப்படி சொல்வீர்களேயானால் அல்லாஹ்வின் லஅனத் என்னும் சாபக்கேடு அவர்கள் மீது இறங்கிவிடும். இது அல்லாஹ்வின் திருவீடு, அல்லாஹ்வின் பள்ளிவாசல். இந்த பள்ளிக்கு அல்லாஹ் நிறைய சிறப்பை கொடுத்தான். இந்தியாவில் என்று சொல்வேன், இந்தியாவில் பத்திரிகை நிருபர்கள் வந்திருக்கின்றார்கள், காவல்துறையினர் இருக்கின்றார்கள். இந்தியாவில் என்று சொல்வேன். 18 நாளில் கட்டப்பட்ட ஒரு மஸ்ஜித். இந்த பள்ளிவாசலில் தான் வெள்ளிக்கிழமை தோறும் மோமின்களுக்கு தொழுதலுடன் விருந்தளிக்கப்படுகின்றது. அல்லாஹ்வின் விருந்து. இது எங்கும் கிடையாது. அரசாங்கம் கூட இதை செய்வதற்கு துணிவு பெறவில்லை என்று சொல்லலாம். காரணம், எங்காவது ஒரு பகுதியில் ஒரு கோயிலில் தான் ஏதாவது ஒரு நாளில் இதை செய்வார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய நிஅமத், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சதகா, அவருடைய பேருடைய இறங்கிய மஸ்ஜித். இது அல்லாஹ்வின் திருவீடு. இது கியாமத் வரை மஸ்ஜித். இது கியாமத் வரை இதுக்கு பேர் மஸ்ஜித். யார் வருகின்றார்களோ வரவில்லையோ அதெல்லாம் பிரச்சனை அல்ல. எதற்காக இதை சுட்டி காட்டுகின்றேன் என்றால், இந்த பள்ளிவாசலை திறந்தது 2 சீதேவிகள். 2 சீதேவிகள். ஒன்று இறைநேசர் ஹஜ்ரத் கலந்தர் மஸ்தான் ரஹ்மானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஹஸ்ஸானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற உலகத்தில் இருந்தால் என்னத்தை செய்து வாழ்ந்திருப்பார்களோ அதை செய்து வாழ்ந்தவர்கள் ஹஜ்ரத் கலீல் அஹ்மத். மன்னிக்க வேண்டும், இதை பள்ளிவாசலை திறந்த கலந்தர் மஸ்தான் ரஹ்மானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இரண்டாவது, என்னை இந்த துனியாவிற்கு அடையாளம் காட்டிய, ஈன்றெடுத்த எனது தந்தை. 9 பிள்ளைகளை கொண்டவர். வாழ்நாளில் எந்த ஒரு பிள்ளையும் அவர் பொய் சொன்னதை பார்த்ததில்லை. அவர் படோடாகமாக உடை அணிந்ததை பார்த்ததில்லை. நாங்களெல்லாம் படோடாகமாக இப்படி வெள்ளை உடை அணிய வேண்டும் என்பதற்காக தன் வாழ்க்கையில் அவர் வெள்ளை உடை அணிந்ததே இல்லை. தஹஜ்ஜத் தொழுகையை பேணுகின்றவர்.
தகப்பனை பாராட்டுகின்றீர்களா என்று யாராவது கேட்டு விடாதீர்கள். தகப்பனைத்தான் பாராட்ட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள். அரசியல்வாதியோ செல்வந்தனையோ பாராட்டினால்தான் குற்றம். உள்ளதை உள்ளபடி சொல்வது ஈமானிய வெளிப்பாடில் ஒன்றாகும். எதற்கு சுட்டி காட்டுகின்றேன் என்றால், அஹ்லுத் தக்வாக்கள் 2 சீரர்களை கொண்டு இந்த பள்ளிவாசலை நான் திறந்தேன். இங்கே அரசியல்வாதிகள் இடம்பெறவில்லை, படோடாபவாதிகள் இடம்பெறவில்லை, தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய பெயர் தாங்கிகள் இங்கு இடம்பெறவில்லை. இப்படி ஒவ்வொரு விஷயமும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வின் ரசூலையும் முன்வைத்து சிந்தித்து தூய எண்ணத்துடன் அல்லாஹ்வுக்காக வேண்டி உருவாக்கப்பட்ட இந்த மஸ்ஜித், தயவு செய்து சங்கிலி பாபாவின் மஸ்ஜித் என்று யாரும் சொல்லாதீர்கள். இது அல்லாஹ்வின் மஸ்ஜித். இந்த மஸ்ஜிதை திறந்தது, இந்த மஸ்ஜித் உருவாகிறது, இன்று மீலாது விழா கொண்டாடுறது. சிந்தித்து பாருங்கள், எவ்வளவு ஒற்றுமைகள், எவ்வளவு சிறப்புகள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாளில் இந்த ஆண்டு நிறைவு பெறுகிறது மட்டுமல்ல, இதே நாளில் ஜனவரி 25ஆம் தேதி தான் இந்த மஸ்ஜிதை திறக்கப்பட்டது. இப்போ மீலாது விழா கொண்டாடலாமா என்று பேசுவதாக எனக்கு முன் உரையாற்றிய மௌலானா அவர்கள் சொன்னார்கள். இந்த பேச்சு நமக்கு தேவையில்லை, இந்த பேச்சு எனக்கு தேவையில்லை, யாருக்கும் தேவையில்லை. ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஹதீஸை சுட்டிக்காட்டினார். ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு கவிதையை புனைந்து பாடினார்கள். மா இம் மத்தஹது முஹம்மதி பிமகாலதி லாகின் மத்தஹது முஹம்மதி பிமகாலதி. யா ரசூலல்லாஹ், உங்களை நாங்கள் புகழ்வதை கொண்டு உங்களுடைய புகழ் என்றுமே உயரப் போவதில்லை. மாறாக நாங்கள் புகழ்வதை கொண்டு எங்களுக்கு உயர்வை தேடிக் கொள்கிறோம் நாங்கள் என்று சொன்னார்கள் ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அதனால தெருவில் போறவன், துருக்கிகள், வேடதாரிகள், பாசிக்கள், நயவஞ்சகர்கள், கேடு கட்டவர்கள், இவெல்லாம் எங்கேயாவது ஒரு நோட்டீஸ் போட்டுதான் இருப்பான். மௌலூத் ஆபத்து என்று நோட்டீஸ் விட்டிருக்கின்றான். உலமாக்கள் சபை என்று திண்டுக்கல்லில் இருக்கின்றது. உலமாக்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கின்றார்கள் என்று எனக்கு சந்தேகம் எழுகின்றது. என்னை அழைக்க சொன்னால் அழைக்க மறுக்கின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இனி வருங்காலங்களிலாவது உங்கள் கடமையை செய்யுங்கள் என்று பணிவோடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அதனால இவனுடைய பிரச்சனை பற்றியெல்லாம் நமக்கு கவலை இல்லை. அல்லாஹ் கொண்டாடினான் என்று ஹஜ்ரத் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். அல்லாஹ் கொண்டாடினான், இதைவிட சிறந்த நிலையில் அல்லாஹ் கொண்டாடினான். உலக மதங்களில் அல்லாஹ்வுக்கு பிரியமானது, அல்லாஹ் ஏற்றுக்கொண்டது, தீர்க்கமானது தீனுல் இஸ்லாம். அதை தவிர எந்த மதம் வந்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், நிந்தித்து விடுவான், அழித்து விடுவான். குர்ஆனிலே அல்லாஹ் சுட்டிக்காட்டுகின்றான், அல் யௌம அக்மல்து லக்கும் என்ற ஆயத்தில் வரதீதுமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாத்தை தீனாக மார்க்கமாக நான் பொருந்திக் கொண்டு விட்டேன், நிர்மாணித்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்படி அல்லாஹ் சொல்லும் பொழுது வேறு எந்த மார்க்கத்துக்குள் வேலை இல்லை, தகுதி இல்லை, திராணியும் இல்லை. இப்படிப்பட்ட உயர்ந்த மார்க்கத்தை, தீர்க்கமானத்தை இந்த மனித சமூகத்திற்கு ஒப்புவிப்பதற்காக வேண்டி, மனிதன் அதை அடைய பெறுவதற்காக வேண்டி 1,00,000 சொச்ச நபிமார்கள், 313 ரசூல்மார்கள், 4 வேதங்கள், சுஹுஃபுகள், இப்படி அல்லாஹ் அருள் பாலித்தான். அந்த அருள் பாலிப்பிற்காக ஒரு நபரை அல்லாஹ் நிர்மாணித்தான். யார் அந்த நபர்? ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அவர்களை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய செய்தியை மாற்றாமல் அப்படியே
அந்தந்த நேரத்திற்கு ஏற்ப, அவன் இட்ட ஆணைக்கேற்ப, அவன் சொன்ன நபருக்கு, தூதருக்கு அப்படியே கொண்டாந்து கொடுக்கின்ற சக்தி மாபெரும் சக்தி. சாதாரணவர்களுக்கு அது இடம்பெறாது. அப்படிப்பட்ட உயர்ந்த சக்திக்குரியவர்கள் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் கூறும்போது என்ன கூறுகின்றான்? ஸீ குவத்தின் இன்த ஸில் அர்ஷி மக்கீன். ஸீ குவா, பலம் மிக்கவர், பலம் மிக்கவர். இன்த ஸில் அர்ஷி மக்கீன், அர்ஷுடையவனிடத்திலே மாபெரும் அந்தஸ்தை பெற்றவர். முதாஇன், எல்லோரும் அவருக்கு மலக்குமார்கள் அத்தனை பேரும் வழிபட வேண்டும். சம்ம அமீன், நம்பிக்கைக்கு பாத்திரமானவர். அல்லாஹ் குர்ஆனில் அதை பற்றி சொல்றான். இப்படிப்பட்ட ஒரு நபரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து நபிகளுக்கு வஹீகள் குணம் கொடுக்க அருள் பாலித்தான். பிரியமானவர்களே, இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை பார்த்திருக்காங்க. முதல்ல பார்க்கறாங்க, வீட்டை விட்டு வெளியே வராங்க. அந்த ரங்கத்தில் அப்படியே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருப்பதை கண்டு பயந்து விட்டு வீட்டுக்குள்ள அப்படியே ஓடுறாங்க. மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து ஜம்மிலூனி ஜம்மிலூனி, போர்த்துங்கள் என்னை, போர்த்துங்கள் என்னை என்று போத்தப்படுறாங்க. குர்ஆன் ஆயத்து என்னது, யா அய்யுஹல் முஸம்மில். இப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து முதலில் பயந்தவர்கள் ஏன் தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தோற்றம். அவர்களுக்கு 600 இறக்கைகள் கொண்டவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். எத்தனை இறக்கை? 600 இறக்கைகள் கொண்டவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். லூத் நபி அவர்களுடைய சமூகத்தை அல்லாஹ் அழிக்க நாடினான். அழிக்க நாடும் போது என்ன செய்யலாம்? ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு உத்தரவிடுறான். 600 இறக்கைகளுள் ஒரே ஒரு இறக்கையின் ஒரே ஒரு ஓரத்தின் பகுதி அப்படி இப்படி சிண்டுறாங்க. 11 கிலோமீட்டர் நீளம், 5 அல்லது 6 கிலோமீட்டர் அகலம் கொண்ட 7 கிராமங்களை தாங்கிய பல இலட்ச மக்களை கொண்ட கிராமம் சதோர் அமேரா என்ற பெயர் கொண்ட கிராமம். அதை என்ன செய்யறாங்க? இப்படியே லேசா அப்படி ஒரு ரெக்கையின் ஒரு பகுதியிலே இப்படி தோன்றினாங்களாம். அது எவ்வளவு அளவுக்கு உயர்ந்தது தெரியுமா? வானத்தில் உள்ள மலக்குமார்கள் அந்த கிராமத்தின் சேவல்கள் கூறுகின்ற சப்தங்களை கேட்டார்களாம். அந்த அளவுக்கு உயர்ந்தது. திரும்பி போட்டாங்க, 392 அடி ஆழம் கீழே விழுது, கடல் கீழே. ஒரு ரெக்கையும் ஒரு ஓரத்தின் ஒரு பகுதி, அத்தனை பகுதிகள் விரிந்தால் என்ன ஆகும்? ஒரு பகுதி விரிந்தால் இப்படி மேற்கும் கிழக்கும் அதில் அடங்கி விடுமா? அப்படிப்பட்டவர்கள் குவத்துடையவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். உத்தம தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிதுமத் என்று சொல்லக்கூடிய பணிவிடை செய்வதற்காக, வஹீயை கொடுத்ததற்காக என்பது ஒரு பக்கம். கடைசி நாள் வருகின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரை பார்த்து அழுகின்றார்கள் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், ஏன் அழுகின்றீர்கள்? யா ரசூலுல்லாஹ், இனி ஒரு முறை துனியாவில் உங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்காது என்று நினைக்கிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அல்லாஹ்வின் தூதர் இந்த துனியாவின் பிடியில் இருந்து விலக்கப்பட்டு சுவனத்தின் பிடியில் இருக்கப்பட போகின்றார்கள் என்று அர்த்தம். மௌத்தாகிவிட்டார்கள் என்று தயவு செய்து சொல்லாதீர்கள். ஹயாத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்னல்லாஹ மலாயிகத்தன் யுஸய்யாஹீன ஃபில் அர்த் யுபல்லிகுனி மின் உம்மதி அஸ்ஸலாம். இந்த பூமியில் மலக்குமார்களின் குடும்பத்தை அல்லாஹ் நிர்மாணித்து வைத்திருக்கின்றான்.
எனது உம்மத்தார்கள் என் மீது சொல்கின்ற சலவாத்தையும் சலாம்களையும் உடனுக்கு உடன் எனக்கு எத்தி வைக்கின்றார்கள், நான் பதில் சொல்கிறேன் என்று சொல்கின்றார்கள். உத்தம தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹயாத்துன் நபி என்று தான் சொல்ல வேண்டும். மரணித்து விட்டார்கள் என்று சொல்வதற்கின்ற தகுதி அல்லாஹ்வினுடையது. அவர் மனிதர் என்று சொல்கின்ற தகுதி அல்லாஹ்வுடையது. துனியாவில் எவனுக்கும் அந்த தகுதி கிடையாது, எவனுக்கும் அந்த திராணியும் இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அழுகுறாங்க, பெருமானார் கேட்கிறாங்க, சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு இது கடைசி சந்தர்ப்பம் நினைக்கிறேன், துனியாவில் வந்து உங்களை பார்க்கறதுக்கு கடைசி சந்தர்ப்பம். இது ஒரு சாப்டர். தொழுகை நடந்து கொண்டிருக்கின்றது. இமாம் ஜமாஅத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சஹாபா பெருமக்கள் பின்னால் தொழுகின்றார்கள். எப்படிப்பட்ட இடம்? இப்படி பாய் விரித்த இடம் அல்ல, டைல்ஸ் போட்ட இடம் அல்ல, பெட்ஷீட்கள் விரித்த இடம் அல்ல, கற்களும் மண்களும் குவிந்த இடம். கைகளிலே கற்களை ஏந்திக் கொள்வார்களாம். அந்த கற்களை வைத்து கையை மேலே வைத்து சுஜூது செய்வார்கள் சஹாபா பெருமக்கள். அது இரண்டு காரணம். ஒன்று, கற்களில் உள்ள சூடு அந்த சூட்டை தணிக்கும். இன்னொன்று, கரடு முரடான கடுமையான இடங்கள், அல்லாஹ்வை வணங்கிய இடங்கள், அல்லாஹ்வை ருக்கூ செய்த இடங்கள், அல்லாஹ்வை சுஜூத் செய்த இடங்கள். தொழுகை நடக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைக்கின்றார்கள். சஹாபா பெருமக்கள் தொழுகின்றார்கள். அந்த இமாமத்தினுடைய தொழுகையினுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலில் செருப்பு அணிந்திருக்கின்றார்கள். அந்த செருப்பை கழட்டி அப்படியே ஓரத்தில் வீசுறாங்க. உடனே சஹாபா பெருமக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? மட கட்டி ஓரத்தில் வீசிட்டாங்க. நமக்கும் சஹாபாக்களுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை. அல்லாஹ்வின் தூதருடைய விஷயத்தில் சஹாபாக்கள் யார் தெரியுமா? அஸ்ஸஹபத்து யா ரசூலல்லாஹ், உங்கள் சகவாச ரோகத்தில் நாங்கள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ் என்று சொல்பவர்கள் சஹாபா பெருமக்கள். உங்களை அழைத்தால் என்ன சொல்வீர்கள்? என்ன சொல்வீர்கள்? மௌலானா அப்படின்னு நான் கூப்பிட்டா என்ன சொல்வீங்க? என்ன கேட்பீங்க? பேசுங்க என்னோட. இன்ஜினியர், மரியாதைக்குரிய பெரியவர் இன்ஜினியர் ஷேக் தாவூத் அவர்களை நான் அழைக்கிறேன், என்ன சொல்வீங்க? என்ன பவன் கேட்பீங்க? ஹஸ்ரத் அப்படின்னு அழைப்பேன். என்ன கேட்பாங்க? சத்து என்னன்னு கேட்பாங்க. என்ன மௌலானான்னு கேட்பாங்க. என்ன தம்பின்னு கேட்பாங்க. ஒரு சஹாபியை பார்த்து பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தால் அந்த சஹாபியின் நாவில் இருந்து வரக்கூடிய பதில் என்ன தெரியுமா? ஃபிதாக ரூஹி யா ரசூலல்லாஹ், என் உயிர் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் பெருமானே யா ரசூலல்லாஹ், என்ன வேண்டும் சொல்லுங்கள் என்பதால் தான் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு என்று அல்லாஹ் சொல்கிறார். நான் அவர்களை பொருந்திக் கொண்டு விட்டேன், என்னை அவர்கள் பொருந்திக் கொண்டவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்படிப்பட்ட சஹாபாக்கள் செருப்பை கட்டி அப்படி ஓரத்தில் போட்ட உடனே எல்லாரும் கட்டி போட்டுறாங்க தொழுகையிலேயே. தொழுகை முடிஞ்சது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்கள்கிட்ட கேட்டாங்க, நான் செருப்பை கட்டி போட்டேன், ஏன் நீங்கள் எல்லாம் போட்டீங்க? ஏன் போட்டீங்க? யா ரசூலல்லாஹ், சிந்திக்கிறதுக்கு எங்களுக்கு நேரமோ வேலையோ தகுதியோ இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் நீங்கள் செய்தால் அதை அப்படியே செய்வோம். இவன் நாதாரி பையன் கேட்கிறான், ஏன் என்ன? இவன் ஐநா சபை உறுப்பினர் பாருங்க, பதில் சொல்லணும். ஏன்? இவனுக்கெல்லாம் கிதாப் எடுத்துட்டு போய் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இதில் ரிவாயத்து செய்வது சில உலமாக்கள் பேசுகிறார்கள். எனக்கு அதில் உடன்படிக்கை இல்லை. பேச வந்ததை, சத்தியத்தை, ஹக்கை பகிரங்கமாக பேசுங்கள், எவனாயிருந்தாலும் சரி. நான் அப்படிப்பட்ட யோக்கியம் உடையவன், அதனால் உங்கள் மத்தியிலே சொல்கிறேன். சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க? சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்லை யா ரசூலல்லாஹ், அதற்கு தகுதியும் இல்லை, அதற்கு திராணியும் இல்லை. அல்லாஹ்வின் தூதர் நீங்கள் செய்துவிட்டீர்கள், உடனே நாங்கள் செய்ய வேண்டியவர்கள் செய்துவிட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி லேசா சிரிச்சிட்டு
அது ஒண்ணும் இல்லை. என் காலடியில், என் காலில் இருந்த செருப்பில், நல்ல கேட்டுங்க, என் காலில் இருந்த செருப்பில் நஜீஸ் ஒன்று இருந்தது, அசுத்தம் இருந்தது. ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து அசுத்தம் அதில் இருக்கின்றது, அதை கலட்டி தூக்கி அப்புறப்படுத்துங்கன்னு சொன்னாங்க. நாங்க வந்து அப்புறப்படுத்தினேன். என்ன இருந்தது? அல்லாஹ்வுடைய தூதருடைய காலணியில் நஜீஸ் இருந்தது. இதை சொல்வது யார் தெரியுமா? இந்த சம்பவம் எங்கே இருக்கின்றது தெரியுமா? மூத்த உலமா பெருமக்கள் எல்லாம் இங்கு இருக்கின்றீர்கள். நான் ரொம்பவும் சிறியவர், இருந்தாலும் சொல்கிறேன், உங்களுக்கு சொல்கிறேன். உலமா பெருமக்களுக்கு அது தெரியும், உங்களுக்கு சொல்கிறேன். மிஷ்காத் ஷரீஃப் மதரசாக்களில் 6வது 7வது சும்ராவில் இந்த கிதாப் மாணவர்களுக்கு பயன்படுத்தப்பட கூடிய ஒன்று. முக்கியமான கிதாப் இவை. அபூ தாவூத், புகாரி, முஸ்லிம், இப்னு மாஜா, தாரணி, முஸ்னத் அஹ்மத் போன்ற பல கிதாபுகளின் தொகுப்பு. இந்த தொகுப்பில் அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இத சொல்றாங்க. அல்லாஹ்வின் தூதருடைய செருப்புல நஜீஸ் ஒட்டிட்டு இருந்ததாம். நஜீஸ் நஜீஸ். ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்பித்து அந்த நஜீஸை எடுத்து சொல்லி செருப்பை அப்புறப்படுத்த சொன்னான். நான் அப்புறப்படுத்தினேன் என்று சொன்னார்கள் அஹ்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பிரியமானவர்களே, அல்லாஹ் கொண்டாடினானா? நாங்களும் அவரும் மனிதர் தானே. யார் சொல்ல வேண்டும்? யாருக்கு அந்த உரிமை? யாருக்கு அந்த தகுதி? வரஃபஅனா லக ஸிக்ரக் ஆயத் இறங்குது. நபியே, உம்முடைய கீர்த்தியை, உங்களுடைய புகழ்களை நாம் உயர்த்தி விட்டோம் என்று ஒரு ஆயத் இறங்குது. ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்றாங்க? இந்த ஆயத்தை கொண்டாந்து ஒப்படைச்சிட்டு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அல்லாஹ் கேட்டதாக கேட்கிறாங்க. அல்லாஹ் கேட்க சொன்னான், நபியே உங்களுடைய புகழை எப்படி உயர்த்தி இருக்கிறான் தெரியுமான்னு கேட்க சொன்னாங்க இந்த ஆயத்தை கொடுத்துட்டு. அப்ப நபி அடக்கத்தின் பிறப்பிடம், பணிவின் பிறப்பிடம் அல்லாஹு ஆலம், அது அல்லாஹ் அறிஞ்ச வேண்டும். பணிவா சொல்லிட்டு தலையை முடிச்சுக்கிறாங்க. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்றாங்க, இதா சுக்கிருத்து சுக்கிருத்து மகை, சொல்லுங்கள் நபியிடத்தில் அல்லாஹ் சொன்னேன் என்று எங்கெல்லாம் நான் பேசப்படுவேனோ முஹம்மது ரசூலுல்லாஹ் அங்கெல்லாம் பேசப்படுவார்கள். எங்கெல்லாம் எனது புகழ் உயர்த்தி காட்டப்படுமோ முஹம்மது ரசூலுல்லாஹ் அங்கெல்லாம் உயர்த்தப்படுவார்கள். தப்லீக் ஜமாத்துல வந்து உட்கார்ந்துக்கிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று 100 முறை சொல்லுங்கள், சொர்க்கம் கிடைச்சிடும். ஒண்ணும் கிடைக்காது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று 100 முறை இல்லை, நீ 1000 முறை சொன்னாலும் சொர்க்கம் கிடைக்காது. வா என்னோட பேசவா. எப்ப கிடைக்கும்? ஒரே ஒரு முறை சொன்னால் போதும். முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று இணைத்துத்தான் மனிதன் பிறக்கின்றான். பாங்கு சொல்லப்படுகின்றது காதில், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். உன்னுடைய தலையெழுத்து சொல்லி ஆக வேண்டும், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். அடுத்து என்ன? மையத் பீ துணியில் வந்து கஃன் துணியில் போகின்ற ஜென்மங்கள். நமக்கு எதுக்கு பெருமை? நமக்கு எதுக்கு படோடாபம்? நமக்கு எதுக்கு ஆணவம்? பீ துணியில் வந்து கஃன் துணியில் போக வேண்டியவர்கள் நாம். பீ துணியில் வரும் பொழுது லா இலாஹ சொல்லப்பட வேண்டும், முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லப்பட வேண்டும். கஃன் துணியில் போய்விட்டார், கட்டி கொண்டாந்து கள்ளிவாசல்ல வச்சிருவாங்க. அல்லாஹு அக்பர்,
முதல் தக்பீர் என்ன ஓதணும்? முதல் தக்பீர் என்ன ஓதணும்? சூரத்துல் ஃபாத்திஹா, லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ் வந்துரும். இரண்டாவது தக்பீர் கட்டுவாங்க, என்ன ஓதணும்? என்ன ஓதணும் தெரியுமா? தெரியாது. தெரியாட்டி தெரியாது தைரியமா சொல்லுங்க. படக்குன்னு இருக்கிற உலமாக்கள் எல்லாம் நான் பிடிச்சுக்குவேன். தெரியாதுன்னு சொல்றாங்களே, என்னை விட சீனியர் ஆச்சு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பிடிச்சுக்குவேன். இரண்டாவது தக்பீர்ல தரூத் இப்ராஹிம், நபியின் மீது ஸலவாத், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் சொல்லி ஆவணும். அப்புறம் மூணாவது தருவையில் மக்கள் மையத்துக்கூடிய துவா, அது வேற விஷயம். இப்படி லா இலாஹா இல்லல்லாஹ் என்று எங்கெல்லாம் வருமோ, என்னை பற்றிய செய்தி எங்கெல்லாம் வருமோ, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் எனது ஹபீபே, அங்கெல்லாம் உங்களை நான் உயர்த்துவேன். மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வை பார்க்க விருப்பப்பட்டாங்க. அல்லாஹ்வை பார்க்க விருப்பப்பட்டார்கள். கவனமா கேட்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வை என்ன செய்றாங்க? பார்க்க விருப்பப்பட்டார்கள். அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, ரப்பி அரினி உன்னுர் இலைக், உலகத்தில் கண்ணால் உன்னை நான் பார்க்க வேண்டும் அல்லாஹ். கால லன் தரானி, முடியாது, முடியவே முடியாது. வலாகின் உன்னுர் இலல் ஜபல், வேண்டுமானால் முதலில் இந்த மலையை பாருங்கள். இந்த மலை அப்படியே இருந்தால் நீங்க என்ன பார்க்கலாம். உடனே அல்லாஹ் என்ன செஞ்சான்? மலையின் மீது தனது நூறானிய பேரொளியை இறக்கிறான். ஃபலம்மா தஜல்லா ரப்பஹு லில் ஜபலி ஜஅலஹு தக்கன் வ கர்ர மூஸா ஸஈகா. அல்லாஹ்வின் தஜல்லியாத் என்னும் அந்த நூர் மலையின் மீது பட்டவுடன் மலை தூள் தூளாகி தவிடுபொடியானது. மூசா அலைஹிஸ்ஸலாம் மூச்சையாகி கொத்துடுகிறோம். என்ன சொன்னான் தெரியுமா? அல்லாஹ்வுடன் பேசத்தான் வேண்டும், பார்க்க கூடாது. ஆனால் உத்தம தூதர், அஹ்மதின் நாயகம், என் உயிரிலும் மேலான தாயகம், உலகத்தின் ஈருலகத்தின் சர்தார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அவர்களை அஸ்ராபிஹி நான் அழைத்தேன். சுப்ஹானல்லதி, பரிசுத்தமான நான், தூய்மைக்குரிய நான், எனது அடியாரை அஸ்ரா அழைத்தேன் என்று அல்லாஹ் சொல்றான். என்னுடைய அடிமையை, அடியாரை அழைத்தேன். அழைக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போறாங்க. எங்க போறாங்க? எங்க போறாங்க? அல்லாஹ்வை பார்க்க போறாங்க. உத்தரவு போடுறான் எல்லா நபிமார்களுக்கும், எல்லா நபிமார்களுக்கும், அனைத்து மலக்குகளுக்கும் அல்லாஹ் உத்தரவு போடுகின்றான். மர்ஹபம் பின் நபியி ஸாலிஹா என்று அழையுங்கள், வரவேற்றுக் கொள்ளுங்கள். சாலிஹான எனது ஹபீபுக்கு அல்லாஹ்வின் சோபனம் என்று எல்லாரும் சொல்ல வச்சான். அதை மட்டுமா செஞ்சான்? சுவனத்தை கூப்பிட்டு உத்தரவு போட்டான். யா ஜன்னத்து தஸையினி, சுவனமே, எனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள், இன்னும் அதிகமான பேரொளியில் உன்னை ஆழ்த்திக்கொள், நூறானியத்தை பரப்பிக்கொள் என்று அல்லாஹ் உத்தரவு போட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிட்டு போறாங்க. ஜிப்ரீல் இஸ்லாம் அர்ஷுடைய நிறை வருது, பைத்துல் மாமூர் அந்த இடத்தில் போயிட்டு இருக்காங்க. அதை தாண்ட போறாங்க. அல்லாஹ் ஒரு மலக்கை கூப்பிட்டு சத்தம் கொடுக்கிறான். கிஃப் யா முஹம்மத் இன்ன ரப்பக யுஸல்லி, சற்று தாமதியுங்கள் அல்லாஹ்வின் ஹபீபே, அல்லாஹ் உங்கள் மீது ஸலவாத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றான். என்னடா
அல்லாஹ் மன்னிக்கும். இவன் மனிதன் சொல்றானே, காரியவன் முகத்தில் துப்புங்கள், நீங்கள் வீரமானவர்கள் என்று பேர் பெறுவீர்கள். உங்கள் ஈமான் முக்கம்மில் ஆகும் அன்றுதான். அவனுடைய டிவியும் பேசியும் உட்கார்ந்து கேட்கிறீர்கள் பாருங்க, கேட்பவர்களும் பார்ப்பவர்களும் பாவிகள். அல் முஸ்தமிய ஷரீஃபுல் கால், சமபங்கு பெற்று விடுவார்கள் உடனிருந்தவர்கள். கிஃபியா முஹம்மத் இன்ன ரப்பக யுஸல்லி, சற்று தாமதியுங்கள், அல்லாஹ் உங்கள் மீது ஸலவாத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதான ஸலவாத் என்பது குர்ஆனிய சட்டம். இட் இஸ் நாட் a philosophy of any hadith, philosophy of Quran. லா தப்தீல லிகலிமாத்தில்லாஹி, நீங்கள் கட்டுப்பட்டே ஆக வேண்டும். இன்னல்லாஹ, அல்லாஹ்வாகிய நான் எனது மலக்குமார்களுடன் இந்த நபியின் மீது ஸலவாத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் ஸலவாத்தையும் சொல்லுங்கள், அழகிய சலாமையும் சொல்லுங்கள். உண்மை ஈமானின் வெளிப்பாடு ஸலவாத்து மட்டுமல்ல, அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லியாக வேண்டும். சிதறத்துல் முன்தஹாவை அடைகின்றார்கள். செல்போன் ஆஃப் பண்ணுங்க. பைத்துல் மாமூரை தாண்டி சிதறத்துல் முன்தஹாவை அடைகின்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நின்றுற ஸ்டாப். யா ரசூலல்லாஹ், நீங்க மட்டும் உள்ள போங்க. கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கூட வந்தீங்களே, இவ்வளவு உதவி செஞ்சீங்களே, வானத்தினுடைய கதவு தட்டப்பட்டு திறக்கப்பட்டு என்ன உள்ளெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க, இந்த இடத்துல என்ன தனியா விட்டுட்டு நீங்க மட்டும் போகணும்னு சொல்றீங்களே. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, 600 இறக்கைகள் உள்ள ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் அர்ஷுடையவனின் சன்னிதானத்தில் உயர்ந்த சங்கையை பெற்ற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மிக்க பலமுடைய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், 100இல் படைக்கப்பட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், வானம் மலக்குகளின் கோமானாகவும் தலைவராகவும் உள்ள ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த திருநபியை சொன்னார்கள். பார்த்து அங்கே, யா ரசூலல்லாஹ், இன் தஹாவர்துஹு இஃப்தரகு பின்னூர், ஒரு அடி எடுத்து நான் வைத்தால் அர்ஷின் பேரொளியில் என் தாக்கம் ஏற்பட்டு நான் சாம்பலாகி விடுவேன். என்னடா மனிதர் சொல்ற? என்ன மனிதர்? 100ஆல் படைக்கப்பட்டவர்கள் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஒரு அடி எடுத்து வைத்தால் யா ரசூலல்லாஹ் இந்த பேரொளியின் தாக்கத்தில் எரிந்து சாம்பலாகி விடுவேன். அது அல்லாஹ்வுடைய இடம், அதற்கு ஒரே தகுதி உங்களுக்கு மட்டும்தான், முஹம்மது ரசூலுல்லாஹ் நீங்கள் மட்டும்தான் செல்லணும் சொன்னாங்க. அப்புறம் உள்ள போய் அல்லாஹ்வை பார்த்தார்கள். சொன்னது யார்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களை பற்றி குர்ஆன் என்ன சொல்கின்றது? வமா யன்திகு அனில் ஹவா, மன விருப்பப்படி அவர் எதையும் பேச மாட்டார். மா கதபல் ஃபுஆது மா ரஆ, நமது ரசூலுடைய இதயம் அவர் கண்டதை பற்றி பொய் சொல்லாது. லகத் ரஆ மின் ஆயாத்தி ரப்பிஹில் குப்ரா, தம் ரப்பின் அத்தாட்சிகளில் மிகப்பெரியதை திட்டமாக நமது ரசூல் கண்டார். பல்லாயிரக்கணக்கான ஒளித்திரைகளை நீக்கிக் கொண்டு அல்லாஹ்வின் தர்பார் சமூகம் சென்ற முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய ரப்பை அழகிய பார்வையில் கண்டேன். ரஅய்து ரப்பி ஃபீ அஹ்ஸனி சூரா, என்னுடைய ரப்பை அழகிய பார்வையில், ஜிஸ்மில் நேரடி பார்வையில் கண்டேன் என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை விட அல்லாஹ் மீளாது கொண்டாடினான் என்பதற்கு, அல்லாஹ் அவர்களுடைய புகழை உயர்த்தினான் என்பதற்கு, அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் உயர் தகுதி பெற்ற மாபெரிய தூதர் என்பதற்கு உலகத்தில் எவனது சாட்சியோ வரலாறோ சொல்ல தேவையில்லை. அவன் சொல்லலாம் நமக்கு கவலை இல்லை. அதை பேசுவது முதலில் ஹராம். தெருவில் வீதியில் குலைக்கின்ற நாயை பற்றி கவலைப்படுவதன் மனிதனா? அவனை பற்றி பேசுவது நமக்கு நம்முடைய வேலை என்ன? தூதர் யார்?
நமக்கு அவர் யார், அவருக்கு நாம் யார்? வீராவிழாவை கொண்டாடுகின்ற நோக்கம் என்ன? கதாகாலட்சமா இது? தூதருடைய வரலாறை ஆண்டு ஆண்டு கேட்பதன் நோக்கம் என்ன? அவர்கள் என்னத்தை நமக்கு கொடுத்தார்கள், அவர்கள் என்ன நமக்கு செய்தார்கள்? அல்லாஹ்வுடைய தூதரை ஹஜ்ரத் அவர்கள் சொன்னதை போன்று அல்லாஹ் எங்கேயுமே கூப்பிடல. யா ஈசான் கூப்பிடுறான், யா மூசான் கூப்பிடுறான், யா இத்ரீஸின் கூப்பிடுறான், யா யஹ்யான் கூப்பிடுறான். எல்லாரையும் அப்படிதான் கூப்பிடுறான். அல்லாஹ்வுடைய தூதரை அப்படி கூப்பிடவே இல்லை. ஹஜ்ரத் அவர்கள் உன்னை சொல்ல விட்டு விட்டார்கள். 4 இடத்தில் அல்லாஹ் கூப்பிடுறான். அது அழைப்பல்ல, அட்ரஸ், அறிமுகப்படுத்தும் இடம். ஹுதைபியா உடன்படிக்கை நடக்குது, உடன்படிக்கை தயார் செய்யப்படுது. இருவரும் உடன்படிக்கை என்றால் இரு தரப்பாரும் கையெழுத்திட வேண்டும். கையெழுத்து போட்டாங்க ரசூலுல்லாஹ், முஹம்மது ரசூலுல்லாஹ் கையெழுத்து போட்டாங்க. உடனே காஃபிர்கள், முஷ்ரிக்கள், இதெல்லாம் போடக்கூடாது, உங்களை ஏத்துக்கலையே, உங்களை ஏத்துக்கலையே, ஏன் எப்படி போடுறீங்க? அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு கூட்டி சொல்றாங்க, சரி அழிச்சிருங்க. அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் அழிக்க மாட்டேன், அழிக்க மாட்டேன் என்று மட்டும் சொல்லவில்லை, அழிப்பதற்குரிய திராணியும் தகுதியும் இல்லை எனக்கு யா ரசூலல்லாஹ் சொன்னாங்க. அவங்க சஹாபி. அழிப்பதற்கு வெறும் பேப்பர்ல உள்ள ஒரு பேர், அதை அழிப்பதற்கு தகுதியோ திராணியோ எனக்கு இல்லை யா ரசூலல்லாஹ் என்று சொன்னாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி என்ன செஞ்சாங்க? அழிச்சிட்டு முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் கைது போடுறாங்க. மக்கத்து காபிர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம், குறைஷியர்கள் நிராகரிக்கலாம், அல்லாஹ் நிராகரிக்கவில்லை, அல்லாஹ்வின் வான்மறை நிராகரிக்கவில்லை. அப்பதான் குர்ஆன் இறங்குச்சு. முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபார். இரண்டாவது ஆயத்து மா கான முஹம்மதுன் அபா அஹதின் மிர் ரிஜாலிக்கும். அப்படி. மூணாவது ஆயத்து வல்லதீன ஆமனு பிமா நுஸில அலா முஹம்மதின். அப்படி. இது என்னன்னு சொன்னா வெறும் அட்ரஸ், அறிவிப்பு, அழைப்பல்ல. அழைப்பு யா முஸம்மில், யா முத்தஸிர், இப்படிதான். தாஹா, யாசீன், இப்படித்தான் அழைப்பு. இந்த கண்ணியம் உலகத்தில் உள்ள 1,00,000 சொச்ச நபிமார்களுக்கும் கிடைக்கவில்லை. காத்தமுன் நபியாகிய அஹ்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் கிடைத்தது. அத்தகைய மாண்பு மிக்கவர்கள் அவர்கள், அத்தனை உயர்வு மிக்கவர்கள் அவர்கள். இது எவ்வளவு பெரிய ஃபஸீலத்! சாதாரண ஃபஸீலத்தா இது? மனித குல வரலாற்றை அவர்களின் வாழ்க்கை மட்டும்தான் அதிசயம் எனலாம். இமாம் சந்துகடை இமாம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு போட்டோ இல்லை, ஒரு சித்திரம் இல்லை, இல்லை என்பது வார்த்தை இல்லை, இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. ஏனைய தலைவர்கள், ஏனைய தீர்க்கதரிசிகள், ஏனைய தூதர்களுடைய கதி என்ன தெரியுமா? அவர்கள் உயிர் பற்றி எழுந்து வந்தால் கூட அவருடைய ஒரிஜினல் உருவத்தை மாட்டிக்கொண்டு இப்ப இருக்கிற போட்டோ என்ற முகமுடைய அணிந்து கொண்டுதான் கொளத்த முடியும். அப்பதான் ஒத்துக்குவோம். ஈசா நபிக்கு இதுதான் கதி. இவங்கள்ட்ட உள்ள போட்டோவை பார்த்து அந்த மாதிரி தன்னை மாத்திக்கிட்டு இதை வளர்த்த முடியும். அப்படி. ஆனா கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்படி இல்லை. போட்டோ என்பது தேவையில்லை, அது முடியாது, அது கூடாது. என்னை பின்பற்றினால் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள் என்று சொல்கின்ற ஆண்மையுடைய எந்த சமூகத்திற்கு எந்த தலைவனாவது உண்டா? நிரூபிக்க முடியுமா? என்னை பின்பற்றினால் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள் என்று சொல்கின்ற துணிவு, சொன்ன துணிவு அண்ணல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட வேறு எந்த தலைவனுக்காவது எந்த தீர்க்கதரிசிக்காவது உண்டா? நிரூபிக்க முடியுமா? அதனால் தான் சொல்கிறோம், உலக அதிசயம் என்பதெல்லாம் குப்பைகள். அதிசயம் என்றால் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். He was and has born in the light of history of the universe. உலகிய வரலாற்றின் மிகப்பெரிய பேரொளியில் பிறந்து விட்டவர்கள் தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே அல்லாஹ் அவர்களுக்கு செஞ்ச மாபெரிய ஃபஸீலத்.
அல்லாஹ் அவர்களுக்காக கொண்டாடிய மீலாத் என்று சொல்லலாம். ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு சொல், it is echoing, resounding the whole world என்று சொன்னார் ஒரு அறிஞர். இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு தீர்க்கதரிசி உண்டா? ஒரு உம்மத்தார் அதிக மரியாதைக்குரியவர்கள், அதிக தகவலுக்குரியவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு வரலாற்று சம்பவ ஆசிரியர் எழுதுகிறார், அதிக மரியாதைக்குரியவர்கள், அதிக தகவலுக்குரியவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு எதை வச்சு எழுதுறாருன்னு சொன்னா, அவருடைய வாழ்க்கையில் பின்பற்றுதல். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்க, சஹாபாக்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்க. வல்லதீன மாஹு, இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? முஹம்மது ரசூலுல்லாஹ் யார் தெரியுமா? வல்லதீன மாஹு, அவரோடு இருந்தவரை வைத்து அவரை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அவரோடு இருந்தவர்கள் யார்? சஹாபா பெருமக்கள் ரிதுவானுல்லாஹி தஆலா அலைஹிம் அஜ்மஈன். ஒவ்வொருத்தரையும் எடுத்துக்கொள்ளுங்க, ஒவ்வொரு வரலாறையும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் துனியா முடிவு பெறுகின்ற வரை, துனியா முடிவு பெறுகின்ற வரை அத்தனை பேர்களின் அமல்களை எடுத்து தராசின் ஒரு தட்டிலே வைத்து, என் தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அமல்களை எடுத்து மறுதட்டில் வைத்தால் அபூபக்கரின் அமல்களை தட்டு தாங்கிய தட்டுத்தான் கிடைக்கும் என்று சொன்னார்கள் உத்தம தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வாழ்க்கை எப்படி? யார் சஹாபாக்கள்? யார் சஹாபாக்களுடைய முந்தைய வாழ்க்கை என்ன? சஹாபாக்களுடைய முந்தைய வாழ்க்கை என்ன தெரியுமா? ஒரு ஓடையில் தேங்கி கிடக்கின்ற தண்ணீரை, ஒரு ஓடை தண்ணீர் தேங்கி கிடக்கின்றது, அதில் புழு இருக்கும், நாற்றமுடிக்கும், அசுசையாக இருக்கும். இந்த தண்ணீரை யார் வீட்டு ஒட்டகை முதலில் குடிக்க வேண்டும் என்ற போராட்டத்தில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் தலையை வெட்டி கொண்டவர்கள், பொருளுக்கும் பொருளுக்கும் பேராசை கொண்டு அலைந்தவர்கள் சஹாபா பெருமக்களுடைய முந்தைய நிலை. அண்ணல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சோபத், சகவாச தோஷம் அவர்களை எப்படி மாற்றியது? எப்படி மாற்றியது? வாளெடுத்து முஹம்மதின் தலையை கொய்துவிட்டு வருவேன் என்று சொன்னவர் தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவினால் பிரகடனம் செய்யப்பட்டார்கள். எனக்கு பின் நபியாக அனுப்பப்பட வேண்டிய நிர்பந்தம் அல்லாஹ்வுக்கு ஏற்படுமேயானால் ஹத்தாபின் மகன் உமரை அல்லாஹ் தஆலா நபியாக்கி விடுவான் என்று சொன்னார்கள். இந்த வாழ்க்கை எங்கிருந்து வந்தது? எங்கிருந்து வந்தது இந்த வாழ்க்கை? சஹபத்தே ரசூல் என்று சொல்லக்கூடிய சகவாச தோஷம். இன்று நாமும் சொல்கின்றோம் உம்மத்தே முஹம்மது என்று, நபியின் உம்மத்துகள் என்று சொல்கின்றோம். உண்மையில் வெட்கப்பட வேண்டும், நாம் வேதனைப்பட வேண்டும். அல்லாஹ்வுக்கு செய்கின்ற துரோகத்தை விட அல்லாஹ்வின் தூதருக்கு செய்தால் அல்லாஹ் சும்மா விட மாட்டான். ஒரு பெரிய ஞானி இருந்தார், பெரிய முஹத்திஸ், நூற்றுக்கணக்கான மாணவர்களை வைத்து பாடங்கள் எடுத்துக் கொண்டிருப்பார். சின்ன ஒரு மாற்றம், திரை போடப்பட்டிருக்கும். திரைக்கு பின்னால் அறிஞர், திரைக்கு அப்பால் மாணவர்கள் பாடம் எடுப்பார். ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பாடம் பகிர்ந்து தேர்ச்சி பெற்று வெளியேறிக் கொண்டே இருக்கின்றார்கள். ஒரு மாணவர் இருந்தார், அவருக்கு ஒரு ஆதங்கம். இவ்வளவு பெரிய ஞானி இடத்தில் பாடம் கட்ட வந்திருக்கின்றோம், கல்வி பயில வந்திருக்கின்றோம், பயின்று வெளியேறுகின்றோம். நமக்கு கல்வி பயின்று கொடுத்த உஸ்தாதை பார்க்காமல் போவதா? எவ்வளவு பெரிய தீங்கு! உஸ்தாதின் முகத்தை பார்க்க வேண்டும். உஸ்தாதின் முகத்தை பார்ப்பது அல்லாஹ்வின் காபாவை பார்ப்பதற்கு சமம். பெற்ற தந்தையின் முகத்தை பார்ப்பது அல்லாஹ்வின் காபாவின் முகத்தை பார்ப்பதற்கு சமம். யார் சொன்னது? அல்லாஹ்வின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள்.
மாணவர் என்ன சொன்னார்? நேரா போய் திரையை தட்டி, உஸ்தாத் அவர்களே நான் உங்களை பார்க்கணும். அது பெரிய துவா. வேண்டாம் மகனே, நீ போய் என்னை பார்க்க கூடாது. பிடிவாதம், உங்களை பார்த்தே ஆக வேண்டும். கண்ணீர் விடுகின்றார், கதறுகின்றார். உஸ்தாது திரையை நீக்குகின்றார். மாணவர் அதிர்ந்தார். உஸ்தாதுடைய முகம், மிகப்பெரிய முஃபஸ்ஸீரினுடைய முகம் கழுதையின் முகமாக அமர்ந்து கொண்டிருக்கின்றது. கேட்டார் மாணவர், என்ன கதி இது, என்ன இது? உஸ்தாது பதில் சொன்னார், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இமாமத்து செய்பவரை யாராவது முந்தினால் அவர் முகத்தை கழுதையை போல் எழுப்புவான் அல்லாஹ் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். நான் அந்த ஹதீஸின் மீது சந்தேகம் கொண்டு விட்டேன். என்ன, அதுல ஒரு அசட்டையாக இருந்து விட்டு என் வாழ்நாளில் பல முறை முந்தி விட்டேன் இமாமத்தில். இன்று இதை அனுபவித்துக் கொண்டு வாழ்கிறேன் என்று சொன்னார்கள். இதே மிஷ்காத்தில் இது பதிவு செய்யப்படும். அல்லாஹ்வுடைய தூதரை நிந்திப்பது, அல்லாஹ்வுடைய தூதரின் செயல்பாடுகளை நிந்திப்பது அல்லாஹ்வுக்கே உகந்ததல்ல. நாளை மாட்டிக்கொண்டு விடுவோம், கேவலப்பட்டு விடுவோம். மனிதர்கள் இல்லை, சஹாபாக்கள் இல்லை, தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அவர்களுக்கு பின்ற வந்த பெரியோர்கள் நல்லோர்கள் எல்லாம் அப்படித்தான் ரசூலை பின்பற்றினார்கள் என்கின்ற காரணத்தினால்தான் உலகத்தில் எல்லா பகுதிகளிலும் எல்லா சூழலிலும் பேசப்படுகின்றார்கள். உவைசுல் கர்னி என்று ஒரு பெரியவர் இருந்தார். உவைசுல் கர்னி தன் வாழ்நாளில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவர் இல்லை. அல்லாஹ்வின் தூதரை பார்த்தவர்கள், அல்லாஹ்வின் தூதரின் சுஹபத்தில் இடம்பெற்றவர்கள், அவர்களை நேசித்து அவர்களோடு வாழ்ந்தவர்கள் சஹாபா பெருமக்கள். அந்த அந்தஸ்தை கோடி கொடுத்தாவது எந்த மனிதனும் பெற முயற்சிப்பான். ஆனால் உவைசுல் கர்னி என்று ஒரு மனிதர் இருந்தார். அவர் அல்லாஹ்வின் தூதரை பார்த்தவர் இல்லை. அது வேறு ஒரு சப்ஜெக்ட். தாயின் ஹிதுமத்தில் தன் வாழ்நாளை கழிக்க உத்தரவிடப்பட்டவர். மதீனாவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்றார்கள். யமனில் அவர் இருக்கின்றார். கேட்டெடுப்புகின்றார். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிட்டாங்க, உங்க தாயுடைய ஹித்மத் முடிகின்றவரை என்னை பார்க்க வரக்கூடாது, அதையே பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. அவர் பார்க்கிறார். அது வேற ஒரு சப்ஜெக்ட். ஹஜ்ரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், நான் உங்களுக்கு சொன்னேன், எனக்கு பின் நபியாக அனுப்பப்பட வேண்டிய நிர்பந்தம் அல்லாஹ்வுக்கு ஏற்படுமையானால் கத்தாபின் மகன் உமரை அல்லாஹ் நபியாக்குவான். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை. அந்த உமரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்க. உங்கள் வாழ்நாளில் நான் சொல்கின்ற ஒரு மனிதரை சந்தியுங்கள், உங்களுக்காக துஆ செய்ய கேட்டுக்கொள்ளுங்கள். எப்படி? உங்கள் வாழ்நாளில் நான் சந்திக்க சொல்ல போகின்ற ஒரு மனிதரை சந்தியுங்கள், உங்களுக்காக துஆ செய்ய கேட்டுக்கொள்ளுங்கள். அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், கட்டுப்பட்டேன். சொன்ன மாத்திரத்தில் கட்டுப்படுவது தான் சஹாபா பெருமக்கள். கட்டுப்பட்டேன், ஆனா எனக்கு ஒரு விளக்கம் தேவை. அந்த மனிதர் யார்? உவைசுல் கர்னி என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர், அவர் யார் தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் அவர் கையேந்தி விட்டால் சுவனத்தின் அரிசின் அத்தனை கதவுகளும் திறந்துவிடும் என்று சொன்னார்கள் அஹ்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபியை பார்த்தவர் இல்லை, நபியின் சுஹபத்தில் உள்ளவர் இல்லை, ஆனால் நபியின் சுன்னத்தை பேணியவர், நபிக்கு கீழ்ப்படிந்தவர், நபியை உண்மை நேசத்துடன் பார்த்தவர். அல்லாஹ்வின் தூதருடைய முகப்பத்தை பற்றி யாரிடத்தில் கேட்க வேண்டும்? அற்ப ஜந்துகளிடத்திலா? தெருவீதிகளில் மேய்கின்ற நாய்களிடத்திலா? அபூ பக்கரிடத்திலே கேளுங்கள், அல்லாஹ்வின் தூதர் யார் என்று உங்களுக்கு தெரியும். உமர் இப்னுல் கத்தாபிடத்தில் கேளுங்கள் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரிடத்தில் யார் என்பது உங்களுக்கு தெரியும். தௌரு குகையிலே கிடந்ததே, தீண்டியதே பாம்பு, அந்த பாம்பிடத்தில் கேளுங்கள் அஹ்மது ரசூலுல்லாஹ் பண்புமிக்க நபியார் என்று, அது உங்களுக்கு சொல்லும். உவைசுல் கர்னி ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே கேளுங்கள், அவர்கள் சொல்வார்கள். உஹது போர்க்களத்திலே அல்லாஹ்வுடைய தூதருடைய பல் ஷஹீதாகப்பட்டு விட்டது என்ற கேள்வியை
யமனில் அந்த கர்னைன் என்று சொல்லக்கூடிய கிராமத்தில் தாயின் ஹிதமத்தில் அமர்ந்து கொண்டு கேள்விப்படுகின்றார்கள். தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு பல் ஷஹீதாக்கி விட்டது. எழுந்தார்கள், ஏந்தலின் பல் ஷஹீதாக்கப்பட்டு விட்டதா, எனக்கு ஒரு பல் தேவையா? பிடுங்கினார்கள் ஒரு பல்லை. சில நிமிடங்கள் பொறுத்து சந்தேகம் வந்துவிட்டது, எந்த பல் தெரியவில்லை. சிந்தித்தார்கள், இந்த பல்லாக இருக்குமா? பிடுங்கினார்கள் அந்த பல்லை. மீண்டும் சந்தேகம் வந்தது, இந்த பல்லாக இருக்குமா? பிடுங்கினார்கள். அத்தனை பற்களையும் புட்களை போல் பிடுங்கி இருந்தார்கள். உவைசுல் கர்னி ரலியல்லாஹு தஆலா அந்த முஹப்பத் எங்கே? இன்று நீங்களும் நானும் காட்டுகின்ற முஹப்பத் எங்கே? வெட்கப்பட வேண்டாமா சகோதரர்களே? சிந்தியுங்கள். மீலாது விழா கொண்டாடுவதில் அர்த்தம் இல்லை, பயான்கள் கேட்பதில் அர்த்தம் இல்லை. பேசுகின்ற எனக்கும் யோக்கியத்தை வேண்டும், கேட்கின்ற அனைவர்களுக்கும் யோக்கியம் வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் யார்? அவர் விட்டு சென்ற வேலைகள் என்ன? அவர் காட்டி தந்த வழி என்ன? நம் மீதான கடமைகள் தான் என்ன? ஈமானின் முழு உண்மை வெளிப்பாடு என்ன? இதை சிந்திக்கின்ற சந்தர்ப்பங்கள் தான் வருடா வருடம் நம்மை நோக்கி வருகின்ற இந்த மீலாது விழாக்கள். தாபியங்கள் சொல்லை கேட்டார்கள், தபா தாபியங்கள் சொல்லை கேட்டார்கள். ஏன்? மிருகங்கள் சொல்லை கேட்டன. அல்லாஹ்வின் தூதருடைய விஷயத்தில் மிருகங்கள் சொல்லை கேட்டன. கற்கள், செடி கொடிகள், எல்லா ஜீவராசிகளும் கீழ்ப்படித்தன, சொற்களை கேட்டன. பிரயாணத்தில் வந்து கொண்டிருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும்பொழுது ஒரு காட்டரபி எதிரே வருகின்றார். அல் ஃபிதாயா வன் நிஹாயா என்னும் கித்தாபில் இது சொல்லப்பட்டிருக்கு. பிரயாணத்தில் வராங்க ரசூலுல்லாஹ், ஒரு காட்டரபி எதிர்க்க வராரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் என்ன தெரியுமா? யாரை பார்த்தாலும் உடனே அங்க மார்க்கத்தை சொல்வார்கள். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய பாதையில நம்மளும் போறோம், தப்லீக் ஜமாத்காரங்களும் போறாங்க. நான் எதிர்ப்பானவனும் அல்ல, முட்டாள்தனங்களுக்கு ஆதரிக்கக்கூடியவனும் அல்ல. நான் அவர்களை வெட்டுவதும் இல்லை, ஒட்டுவதும் இல்லை. என்றால் அவர்களிடத்தில் சில நல்ல செயல்கள் இருக்கின்றது, வரவேற்கக்கூடியவன். நஜ்ஜாத்துக்காரன் கூட ஒரு நல்ல செயல் இருக்குது, உங்கள்கிட்ட இல்லை. சுன்னத் வல் ஜமாத்காரன்கிட்ட இல்லை. அவன் எல்லா இயக்கத்திலும் பண்றான். அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல் ஒரு விஷயத்தில் ரொம்ப கரெக்டா இருக்கான். திருமணம், மகரை கொடுத்து வரதட்சணையை ஒழித்து ஏழை குமர்களை தாய் கட்டான். அதில் நான் பெருமையுடையவன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்காங்க, பாவியை கூட நிந்திக்க கூடாதான், பாவியை கூட நிந்திக்க கூடாதான். ஏன் கேட்டார்கள் சஹாபா பெருமக்கள்? அந்த பாவியின் உள்ளத்திலும் அல்லாஹ்வின் முஹப்பத், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முஹப்பத் இருக்கும் என்பதால் பாவிகள் கூட நிந்திக்கப்படுறான். அவனையே நம்ம நிந்திக்கணும். இந்த பள்ளிவாசல் திறப்பதற்காக வேண்டி ஒரு மூத்த உலமா என்று சொல்லக்கூடியவரை நான் அழைத்தேன். உலமாக்கள் யாரும் வருத்தப்படக்கூடாது. வருத்தப்பட்டால் எனக்கு அதை பற்றி கவலையும் இல்லை. ஒரு மூத்த உலமாவை அழைத்தேன். வருகிறேன் என்று சொன்னார். மறுநாள் சொல்லி அனுப்பித்தார், நான் வர முடியாமல் போகிறேன், பாபா அவர்களுக்கு சொல்லி மன்னித்து தோல் சொல்லுங்க அப்படின்னு. நான் கேட்டேன், மன்னிக்கின்ற அளவுக்கு தகுதியுடையவன் நான் அல்ல. மூத்த உலமா என்ற கண்ணியம் எனக்கு இருக்கின்றது, எனக்கு விவரம் தெரிய வேண்டும், அவர் ஏன் வரவில்லை. அவர் சொன்னார், நான் சார்ந்த இடம் தப்லீக் உசூலுடைய இடம். நான் சார்ந்த இடம் தப்லீக் உசூலுடைய இடம். அங்கே கலந்தர் மஸ்தான் ரஹ்மானி வேறு வருகின்றார். எல்லா தப்லீக் செல்வந்தர்களும் கோட்டீஸ்வரர்களும் என்னை நைய புடைந்து விடுவார்கள் என்று சொன்னார். அல்ஹம்துலில்லாஹ், துஆ செய்யுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் அதைவிட சிறந்தவர்களை கொண்டு பள்ளியை திறக்க வச்சுட்டான். மறுநாள் ஒரு கூட்டம் இங்கே என்னை காண வந்தது. முசாஹபா செய்து சலாம் சொல்லி அமர்ந்தது. உங்களிடத்தில் அனுமதி கேட்டு வந்திருக்கின்றோம் பாபா என்றது. என்ன அனுமதி என்றேன். தப்லீக் ஜமாத் இந்த பள்ளியில் அனுமதிக்கப்பட வேண்டும் என்றது. நான் கேட்டேன், தப்லீக் ஜமாத்தில் நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? அல்லாஹ்வின் பாதையில் அல்லாஹ் ஏவினதை ஏவி தடுத்ததை தடுக்கின்ற முயற்சியில் உடையவர்கள். தொழுது அழைக்கின்றோம்.
இதை செய்வதற்கு என்னுடைய அனுமதி உங்களுக்கு ஏன் என்று கேட்டேன். இதை செய்வதற்கு அனுமதி கொடுப்பதற்கு நான் யார்? எனக்கு என்ன தகுதி இருக்கின்றது? உங்கள் வேலையை அல்லாஹ்வின் திருவீட்டில் செய்யுங்கள். இந்த திருவீட்டுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. நான் கடைசி பட்ச காவலாளி இங்கே என்று சொல்லி அவர்களை அனுமதிச்சேன். வந்தார்கள், இருந்தார்கள். எங்களுக்கு அது வேண்டும் என்றார்கள், கட்டி தந்தேன். இது வேண்டும் என்றார்கள், எல்லாம் செய்து கொடுத்தேன். திடீரென்று காணவில்லை. 6 மாதம் வந்த நீங்கள் எல்லாம் எங்கே என்று கேட்டேன். பதில் சொன்னார்கள், 6 மாசமா வந்து தொழுக கூப்பிட்டோம், யாரும் வரல, அதனால எங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போச்சு, வேற முகல்லாவுக்கு போயிட்டோம். இது உங்களுடைய அல்லாஹ்வுடைய பாதை, ரசூலுடைய அல்லாஹ்வுடைய பாதை அப்படி அல்ல. யாராயிருந்தாலும் கூப்பிட்டவர்கள், அது மன்னனானாலும் சரி, அது எவனானாலும் சரி, அது அரசனானாலும் சரி, ஆண்டி ஆனாலும் சரி, பார்த்தவுடன் அல்லாஹ்வின் வழிக்கு கூப்பிடுவார்கள். அவர்கள் தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த காட்டரபியை பார்த்தார்கள். பார்த்த உடனே ஹல்லக இலா ஹைர், காட்டரபியே உனக்கு ஒரு நல்லது சொல்லட்டுமான்னு கேட்டாங்க. அவன் என்ன பண்ணா, காட்டரபி இல்ல, கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருப்பான்னு தொடங்கலாம். இப்படி ஜும்மாக்குள்ள கையை விட்டுக்கிட்டு, என்ன நீ நல்லதை சொல்ல போறீங்க சொல்லுங்க. என்ன சொல்ல போறீங்க? நல்லத சொல்லுங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அல்லாஹ்வாகியவன் இப்படி, அல்லாஹ்வுடைய தூதராக நான் இருக்கிறேன், தீனின் பக்கம் வா, கலிமாவை ஏற்றுக்கொள் சொன்னாங்க. உடனே அந்த காட்டரபி என்ன செஞ்சான், ஜுப்பாக்குள்ள இப்படி கை விட்டு கிடந்தான் இல்ல, அவன் வேட்டையாடிய ஒரு உடும்பு அந்த ஜுப்பாக்குள்ள இருந்தது. அந்த உடும்பை எடுத்து அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூஞ்சில போய் காட்டி, லா உமினு ஹத்தா யுமினு ஹாதா தப் அப்படின்னு பிக்கில போட்டான். இந்த உடும்பானது உங்கள் மீது ஈமான் கொண்டால் நான் கொள்றேன் அப்படின்றான். ஆணவம். நபியார், அல்லாஹ்வின் தூதர் யார்? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்கள். யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகின்றார்களோ அவருக்கு முழு உலகத்தையும் அதில் உள்ள வஸ்துகளையும் அல்லாஹ் கட்டுப்பட செய்வான். உடனே என்ன செஞ்சாங்க, யா தப் அப்படின்னு அந்த உடும்பை பார்த்து நபி கேட்டாங்க. ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு, தப்பு பேசியது, உடும்பு பேசியது. எப்படி பேசியது? சுத்தமான அரபியில் இலக்கிய இலக்கண நயத்துடன் பேசியதான். ஃபஅஜாப பிலிசானின் அரபியன் ஃபஸீஹன், சுத்தமான இலக்கிய நயத்துடன் முழு அரபியில் அந்த ஊச்சு ரசூலுல்லாஹ்வை பார்த்து அந்த உடும்பு பேசியதான். லப்பைக வ சஅதைக யா ஸைன மன் ராஃபா யௌமல் கியாமஹ் சொல்றாங்க. கியாம நாளில் அனைத்து மக்களையும் அலங்கரிக்க செய்யும் நாயகம் அவர்களே, உங்கள் மீது சலாம், சரணடைந்தேன். என்ன நான் பதில் சொல்லணும் கேளுங்க, யார சொல்லலாம் அப்படின்னு சொன்ன. யாரு? உடும்பு. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த இடத்துல லா இலாஹா வந்துருச்சு, அல்லாஹ் வந்துட்டான். இந்த இடத்துல அல்லாஹ் வந்துட்டான் இல்லையா? இப்ப யார் வரணும்? யார் வரணும்? முஹம்மது ரசூலுல்லாஹ் வரணும். இப்போ மன் தாவு, நான் யாரு, நான் யாருன்னு கேட்டாங்க. அப்போ அந்த உடும்பு பதில் சொல்லுது, நான் யாருன்னு கேட்டோன்னு அந்த உடும்பு பதில் சொல்லுது, மன் ஃபிஸ் ஸமாஇ அர்ஷுஹு, வானத்தினுடைய அர்ஷுக்கு சொந்தக்காரன் யாரோ, வமன் ஃபில் அர்லி ஸமீலுஹு, பூமியில் பாதைகளை ஏற்படுத்திய ரஹ்மான் யாரோ, வஃபில் தஹரி சுல்தானுஹு, முழு கடலில் தனது ஆட்சி அதிகாரத்தை கையில் அடக்கி வைத்திருக்கின்ற வல்லமை மிக்கவன் யாரோ, வஃபில் ஜன்னதி ரஹ்மத்துஹு, சுவனத்தில் ரஹ்மத்தையும், வஃபின் நாரி இகாபுஹு, நரகத்தில் அஸாபையும் யார் வைத்திருக்கின்றானோ அந்த ரப்புல் ஆலமீனை வணங்குகிறேன் என்று உடும்பு சொல்லும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, மன்னிக்கணும், அவங்க கேட்டது மன் தாவு, நீ யாரை வணங்குற, அதுக்கு பதில் சொல்லு. அல்லாஹ் இங்க வந்துட்டான். இப்ப கடைசியா கேட்டாங்க, மன் அன, நான் யார் உடும்பு அப்படின்னாங்க. காட்டர் போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறான்.
நான் யான்னு சொல்லும் போது அது திருப்பி அழகான அதே நயத்துல பதில் சொல்லிச்சு, அந்த ரசூல் ரப்பில் ஆலமீன் வ ஹாத்தமன் நபியீன் கத் அஃப்லக மன் ஸத்தக வ ஹாத்தமன் கஸபக் என்று சொல்லிச்சு. நீங்கள் அல்லாஹ்வின் ரசூல், இறுதி முத்திரையாகிய ஹாத்தமுன் நபியாக இருக்கின்றீர்கள். உங்களை யார் உண்மைப்படுத்தினானோ அந்த அல்லாஹ் வெற்றி பெற்று விட்டான், உங்களை யார் பொய்ப்படுத்தினானோ அவன் கேவலப்படுத்தி விட்டான். அந்த காட்டரவியை உடுமை தலையை தூக்கி பார்த்தான். அதிர்ந்தான் காட்டரவி. அடுத்த கணம் கலிமா தையிபாவை சொன்னான் என்று ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் மீதுடைய நேசம், அல்லாஹ்வின் தூதருக்கு கட்டுப்படுகின்ற அம்சம் அந்த மிருகத்துக்கு இருந்ததை பார்த்தீர்களா? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் மதீனாவில் வந்து கொண்டிருக்கின்றார்கள். தோழர்கள் எல்லாம் பின்னாடி இருக்கிறாங்க. எதிரில் ஒரு பெரிய மனிதன் ஒரு கேட்டு கரடியை ஓட்டிக்கிட்டே வரான். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அப்படின்னு பண்றாங்க. கரடியை பார்த்த உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு சொன்னாங்க. திருப்பியும் கொஞ்சம் தூரம் போனாங்க. திரும்பி பார்த்துட்டு திருப்பி சலாம் சொல்றாங்க. தோழர்களெல்லாம் கேட்டாங்க, ஒரு மாதிரி இமாம், ஒரு விலங்கினத்தை பார்த்து சலாம் சொல்றீங்களே, ஒரு கரடியை பார்த்து சலாம் சொன்னீங்களே, என்ன காரணம்? அல்லாஹ்வின் அதிக வயதுடைய படைப்புகளில் மிருகங்களில் பாம்பு, காக்கை, கரடி போன்ற விஷயங்கள் அடங்கும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த கிழட்டு கரடியின் வயோதிகத்தை நான் பார்க்கும் பொழுது ஒன்று உத்தம தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பார்த்திருப்பார்கள், இல்லையெனில் இந்த கிழட்டு கரடி அஹ்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்திருக்கும் என்பதால் நான் மரியாதை செய்தேன் என்று சொன்னார்கள். அந்த முஹப்பத் எங்கே? நாம் காட்டுகின்ற போலி முஹப்பத் எங்கே? சுன்னத்தை பேணுவது முக்கியம், சுன்னத்தின் நடப்பது அதன்படி நடப்பது முக்கியம். ஆனா சுன்னத்தை நிராகரிப்பது, நிந்திப்பது மாபெரிய அபாயம். அழித்து விடுவான் அல்லாஹ். சரித்திரம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அந்த சரித்திரத்திற்குரிய சமுதாய பெருமக்கள் நாம். ஒரு போர் முடிஞ்சிச்சு. கைபர் போரை முடிச்சுட்டு ரசூலுல்லாஹ் நிம்மதியோட வராங்க. சல்மான் இப்னு மிஸ்காம் என்று சொல்லக்கூடிய ஒருவனின் மனைவி, அவள் பெயர் ஜைனப். அவ என்ன செய்யறா? விருந்து பரிமாறதுக்கு கூப்பிடுறா. விருந்தை ஏற்றுக்கொள்பவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், விருந்து கொடுப்பவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்படிப்பட்ட விருந்து தெரியுமா? அண்டை வீடு என்ன செய்கின்றது என்பதை கூட கவலைப்பட மாட்டோம் நாங்கள்லாம். ஆனால் ஒரே ஒரு பேரித்தம்பணிகனியாக இருந்தாலும் அதை 40 சஹாபாக்களுக்கு பிரித்து கொடுத்து சாப்பிடுபவர்கள், அதில் மகிழ்ச்சி ஆனந்தத்தை காண்பவர்கள் உத்தம தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். விருந்தை கொடுப்பார்கள், விருந்தை ஏற்றுக்கொள்வார்கள். விருந்தை ஏற்றுக்கிட்டு போய் சாப்பிடுறாங்க. அவ என்ன செய்யறா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் சப்பைன்னா ரொம்ப பிடிக்கும். ஆட்டின் முன் சப்பை பகுதி ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்தார்கள் என்றால் அர்த்தமுடையவைகள் அவை. மல்லிகை பூ, மகரந்த சேர்க்கைக்கு உடன்படாத பூ, பால், பேரித்தம்பழம், இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய இந்த முன்சப்பையை ஏன் விரிச்சாங்கன்னா அது ஜரிமானத்துக்கு இலேசானது, மிருதுவானது. ஒரு வைபவத்திலே, ஒரு திருமணத்திலே மார்க்க அறிஞர் ஒருவர் விருந்து பரிமாறப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது முன்சப்பையை கொண்டு வா, முன்சப்பையை கொண்டு வாண்டார். எப்படி சொல்றாரு? தொடையை கொண்டு வாண்டார். அந்த வைபவம் கோழி பிரியாணி பரிமாறுகின்ற தொடை விருந்து. நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். நான் யார் வீட்டிலும் விருந்து சாப்பிடுறவன் அல்ல. நீங்க யாரும் பார்த்திருக்க முடியாது. எந்த கடை வீதியில டீ சாப்பிடுறதோ, எந்த கல்யாணத்துல விருந்து சாப்பிடுறதோ, யார் வீட்லயும் டீ சாப்பிடுறதோ கிடையாது. இவன் தான் சொல்றான், நான் தீவிரவாதி, நான் பாவி, அவர் கட்டுற சங்கிலி பாபா பள்ளிவாசலுக்கு போவாதீங்கன்றான். என்ன, இவரு கோழி தொலையை கொண்டு வான்னு சாப்பிடுறாரு. நான் மெதுவா அவரை கூப்பிட்டு கேட்டேன், ஹஸ்ரத் பண்பாடு மிக்க இடம் இது,
கோழி தொடையை கொண்டு வாண்டிங்க. அவன் அப்படியே மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு 6வது முறையாக கொண்டாந்து வைக்கிறான். இது நமக்கு தேவையான்னு கேட்டேன். சொன்னார், மௌலானா உங்களுக்கு தெரியாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடைண்டா ரொம்ப பிரியம். அல்லாஹ் அக்பர் கபீர். பெருமானார் விரும்பிய ஆட்டின் முன் சப்பை. ஒரு இடத்துல போயிட்டே இருக்காங்க, மாமிசத்தினுடைய வாசனை வருது. பாங்க சொல்லிக்கலாமா? ஜும்மாவுடைய பாங்க சொல்லிக்கலாமா? மௌலானா இலியாஸ் மௌலானா எங்க? உங்க முபாரக்கான பாங்க சத்தத்தை கொடுங்க. வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே வந்துட்டு இருக்காங்க. ஒரு வீட்டுல மாமிசம் சமைக்கிற வாசனை கிடைக்குது. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீட்டை சட்டி சலாம் சொல்லிட்டு, என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்றாங்க ஒரு சஹாபிய. யா ரசூலல்லாஹ், ஒரு ஆடு இனாமாக வந்துச்சு, சமைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்னா வரலாமா, விருந்தில் கலந்துக்கலாமா? யா ரசூலுல்லாஹ், எங்கள் உயிரே உங்களுக்கு அர்ப்பணம், இந்த ஆட்டினுடைய விருந்து எம்மாத்திரம், வாங்க. அடுத்த வார்த்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் மட்டும் இல்லை, என்னோட சஹாபிகள் 10 பேர் இருக்காங்க, வரலாமா? எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. யார் சொல்லலாம். உள்ள போறாங்க, பேசிட்டே இருக்காங்க. ஆட்டு சப்பை, முன் சப்பை ஆட்டுக்கறி சமைக்கப்படுது, ரெடி ஆகுது, சாப்பிட தயாராகின்றார்கள். முன் சப்பையை எடுத்து வாருங்கள் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். சஹாபி என்ன செஞ்சாங்க, தட்டில் முன் சப்பையை வச்சு கொண்டாந்து இப்படி கொடுத்தாங்க. ரொம்ப மகிழ்வோடு சுவைத்து சாப்பிட்டு ஏனைய சவஹாபா பெருமக்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு, இன்னொரு முன் சப்பையை கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. ஓடி போய் எடுத்துட்டு வர்றாரு, அதையும் சாப்பிட்றாங்க. எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு 3வது முறை முன் சப்பை எடுத்துட்டு வாங்கன்றாங்க. ஆட்டுக்கு எத்தனை சப்பை?
ஆட்டுக்கு எத்தனை சப்பை? ரொம்ப உஷாரா இப்ப பதில் சொல்றாங்க. முதல்ல என்கிட்ட 4 சப்பைன்னு பதில் சொன்னாங்க. ஆட்டுக்கு முன் சப்பை 2, பின் சப்பை 2. சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், ஆட்டுக்கு 2 முன் சப்பை தானே என்றார். சொன்னார்கள் உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லவ் அன்னக நாவல்தனி மா தராஅன் ஃபஅன்னக நாவல்தனி அவ் கமா قال அலைஹி ஸலாத்து வஸலாம். அல்லாஹ்வின் தூதருடைய சொல்லை கேட்டு எடுத்துக்கொண்டே இருந்திருந்தால் முன் சப்பை வந்து கொண்டே இருந்திருக்கும் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். யார் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னால் வரும். வான நிலாவை பார்த்து வா என்றார்கள், வந்தது. பிளந்து கொள் என்றார்கள், பிளந்தது. இணைந்து கொள் என்றார்கள், இணைந்தது. மீண்டும் சென்று விடு என்றார்கள், சென்று விட்டது. இதை உறுதிப்படுத்தினவர் ஒரு ஆம்ஸ்ட்ராங், ஒரு அப்துல் காதர் அல்ல. அது வேறு விஷயம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்துக்கு போறாங்க. ஜெயினப் கொடுத்த விருந்துக்கு அவ ஆட்டினுடைய முன் சப்பையில விஷயத்தை நல்லா கலந்து விருந்துல வச்சிடறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுக்கிறாங்க, பிஸ்மி சொல்லி கடிக்கிறாங்க. கடித்த உடனே அப்படியே துப்புறாங்க. எல்லாரும் பார்க்கறாங்க. துப்பிட்டு சொல்றாங்க, இந்த எலும்பு என்னோடு பேசுகின்றது. யார் பேசுறா? அல்லாஹ்வுடைய தூதரோடு. இந்த எலும்பு என்னோடு பேசுகின்றது நாயகமே, என்னில் விஷம் கலக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னது. துப்பி விட்டேன்னு சொன்ன. அதுக்கப்புறம் அவளை பிடிச்சி கேட்டா ஒத்துக்கொண்டுட்டான். காரணம் சொல்றா, நீங்கள் அரசராக இருந்தால் உங்களை கொள்வதில் எங்களுக்கு நிம்மதி. நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தால் உண்மை உங்களுக்கு தெரிந்துவிடும் என்பதற்காக அப்படி செஞ்சேன்டா. அதுக்கப்புறம் அவ வேறு ஒரு சஹாபியை மரணித்ததுனால கொல்லப்பட்டால் அது வேறு சம்பவம். பிரியமானவர்களே, சொல்ல வந்த விஷயத்தின் முக்கிய நோக்கம் என்னன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கெப்பாசிட்டி, அந்த பவர், அல்லாஹ்வுக்கும் அவர்களோடுக்கும் உடைய தொடர்பு, அதை எப்படி அல்லாஹ் துனியாவிலே வச்சான், ஆகிரத்திலே வச்சான், மரணத்திலே வச்சான், வாழ்விலே வச்சான். எவ்வளோ ஒருத்தன் இந்த ஃபேஸ்புக்கில் ஒரு செய்தி எனக்கு வந்திருந்தது. மீலாது விழா இறந்ததற்கா, மன்னிக்க வேண்டும், மீலாது விழா பிறந்ததற்கா இறந்ததற்கா? அவன் ஒரு கேள்வி கேட்கிறான். மீலாது விழா பிறந்ததற்கா இறந்ததற்கா? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பிறப்பும் நமக்கு ரஹ்மத், அல்லாஹ்வின் தூதருடைய மறைவும் நமக்கு ரஹ்மத். we received him gladly, we graved him gladly. மற்ற தூதரெல்லாம் சந்தோஷமா வந்து சங்கடப்பட்டுக்கிட்டே மௌத்தா போயிட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி நேரம் ஒரு சம்பவம் சொல்லி அதை நிறைவு செய்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரம் மஸ்ஜித் நபவிக்கு வராங்க. கடைசி தொழுகை இமாமத் செய்து விட்டு அந்த மெம்பர் படிக்கட்டில் உட்கார்ந்துட்டு, சல்யா அபூபக்கர், உங்களுக்கு என்ன வேணும் சீக்கிரம் கேளுங்க, பிறகு சந்தர்ப்பம் கிடைக்காது, அஜல் வந்துருச்சு, உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்க. சஹாபாக்கள் எல்லாம் கதறி அழுதார்களாம். பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, அந்த அழுகையின் சப்தம் மதீனாவின் எல்லையின் கடைசி இடத்தில் கேட்டதாம். அப்படி அழுதார்களாம். அவ சொன்னாங்களா, அழுகாதீங்க, இலல்லாஹி வ இலா சித்ரத்தில் முன்தஹா, அல்லாஹ்வின் அளவில் சித்ரத்துல் முன்தஹாவின் அளவில் இப்போது நான் இருக்கிறேன். சும்ம ஜன்னத்தில் மஅவாவில் அளவில் இருக்கின்றேன். எங்க வந்து சொல்றாங்க? மஸ்ஜித் நபவியுடைய மெம்பர் படிக்கட்டில் உட்கார்ந்து சொல்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து காலனில அழுக்கு இருக்கு, நஜீஸ் இருக்கு, கழட்டுன்னு சொன்னது முக்கியம் இல்ல. அந்த மெம்பர் படியை அல்லாஹ் எந்த இடத்தில் அவர்களுக்கு ஆக்கி வைக்கிறான் பார்க்க சிந்திக்க வேண்டும். வல் ஃபிர்தௌஸில் அலா அளவில் இருக்கின்றேன், வல் கௌஃபில் அவ்ஃபா அளவில் இருக்கின்றேன், வல் ரஃபீகில் அலா அளவில் இருக்கின்றேன். அல்லாஹ்வின் சமூகத்தில் நான் நெருங்கி இருக்கின்றேன். சீக்கிரம் சொல்லுங்க, என்ன வேணும் எல்லாம் சொல்லுங்க, கேட்கறோம் கேட்டோம். அபூபக்கர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே அழுகையை நிறுத்திட்டு, மை யலி ரஸ்லன் யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுண்டா
உங்களை குளிப்பாட்டுவது யார் யார் சொல்லலாம்? என் குடும்பத்தின் நெருக்க உறவுக்காரர்களில் ஹஜ்ரத் அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்கள் குளிப்பாட்ட வேண்டும் காட்டி சொல்றாங்க. அந்த நசீப் ஏன் தெரியுமா கிடைச்சது? வாழ்நாளில் ஹஜ்ரத் அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்கள் தமது மர்மஸ்தானத்தை பார்த்தவரே இல்லை என்பதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு என்னென்னலாம் செய்யறோன்றதை நம்மளே சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சுன்னத். ஃபضل இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க தண்ணி ஊற்றுவாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க குளிப்பாட்டுவாங்க சொல்றாங்க. கஃன் துணி என்ன வேண்டும் யார சொல்லலாம், எப்படி இருக்கணும்னு கேட்குறாங்க. நீங்களும் நானும் மௌத்தா போனா முதல்ல கொண்டாந்து போட்டு இருக்கிற துணியை கிழிச்சு எடுப்பாங்க, கழட்டி எடுக்க மாட்டாங்க. இது வாப்பாவுடைய சட்டை, இது என் அண்ணாவுடைய சட்டை, சங்கிலி பாபாவுடைய சட்டை, முகமது அலி அஜருடைய சட்டை அப்படிலாம் கிடையாது. குடிச்சு ஒரே இழு கத்திரி ஊட்டி குடின்னு மோதினார். கஃன் துணி என்ன யார சொல்லலாம்னு கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க, எனது இதே உடை, அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுடைய நபி அணிந்திருக்கின்ற இதே உடை, இன்னும் 2 உடை சேர்த்துங்க. யமானி தேசத்து மிஸ்ர் தேசத்து 2 துணிகளை சேர்த்துட்டு கஃன் துணின்னு சொல்றாங்க. ரைட். 3வது கைஃப ஸலாத்துன் அலைக்க மின்னா, எப்படி தொழ வைப்பது யார சொல்லலாம். ரொம்ப முக்கியம், இதுதான் ரொம்ப முக்கியம். அல்லாஹ்வுடைய தூதர் யார், அவரை பேசுகின்ற நாம் யார், சிந்திக்கக்கூடிய விஷயம் இதுல ரொம்ப இருக்கு. எப்படி உங்களை தொழுக வைக்கிறது யார சொல்லலாம்னு கேட்டாங்க. தோழர்களும் கதறி அழுக, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறாங்க. கால மஹல, அழுகையை நிறுத்திட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க. கஃபரல்லாஹு லக்கும் வ ஜஸாஅக்கும் அன்ன நபியக்கும் கைரா, உங்களுக்கு அல்லாஹ் உங்களுடைய நபியை கொண்டு மாபெரும் பாக்கியம் தருவானாக. இதா ஹஸ்ஸல்துமூனி வ கஃபன்துமூனி வ லஊனி அலா ஸரீரி ஃபீ பைத்தி ஹாதா அலா ஷஃபீரி கப்ரி சொன்னார்கள் அஹ்மது ரசூலுல்லாஹ். குளிப்பாட்ட வேண்டும், அலி குளிப்பாட்டுவார். ஃபضل இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தண்ணி ஊத்துவாங்க, குளிப்பாட்டணும். இதே துணியோடு 2 துணிகளை சேர்த்து கஃனிடணும். கபர் அவரே பக்கத்துல கொண்டு போய் கபர் பக்கத்துல அப்படி வச்சுட்டு சும்மா அக்ரிஜு அன்னி சா என்று சொன்னார்கள். அனைவரும் வெளியேறிவிடணும், யாரும் இந்த இடத்துல கூடாது. ஏன் சொன்னா இது முர்சலான ஹதீஸ், இமாம் கஸாலி நமது ஐயாவிலும் பதிவு செஞ்சிருக்காங்க. அனைவரும் வெளியேறிவிடணும், அது அல்லாஹ்வுக்கு உரிய நேரம். என்னை முதலில் சந்திக்கக்கூடியவனும் சங்கைப்படுத்துவனும் அல்லாஹ் ஒருவனாகத்தான் இருப்பான் என்று சொன்னார். யார் தொழு வைப்பது பெருமானார? யார் தொழு வச்சது? வச்சோன்னு சொன்னாங்க ஹையன் வ மையத்தன், துனியாவில் இருக்கும் போது ரசூலுல்லாஹ் தான் நம்ம இமாம், அவர்கள் மரணித்த பிறகு அவங்க தான் இமாம்னு சொன்னாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஒன்று. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த வக்த் அல்லாஹ்வுடையது. பின்பு வஹுவல்லதி யுஸல்லி அலைக்கும் மலாயிகத்துஹு என்ற ஆயத்தை ஓதி காட்டிட்டு சும்ம யூதனதில் மலாயிகா, பின்பு மலக்குமார்களுக்கு அல்லாஹ் உத்தரவிடுவான். ஃபஅவ்வலு மன் யதுகுலு அலைஹி மின் ஹல்கிஸ்லாஹி வ யுஸல்லி அலைஹி ஜிப்ரீல் வ மீகாயில் வ இஸ்ராஃபீல் வ இஸ்ராயில். இப்படி எல்லா 4 மலக்குமார்கள் என தொழ வைப்பாங்க. ஜுனூதின் கதீரா மா ஜுனூதின் கதீரா, 1000 மலக்குமார்களும் என்னை தொழ வைப்பார்கள். அந்த சுவனமே காலியாகிவிடும் என்று சொன்னார்கள் அஹ்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வானம் காலியாகி மஸ்ஜிது நபவி நிரம்பி இருக்கும் மலக்குமார்களின் கூட்டம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீங்க என் குடும்பத்தார் பெண்கள் அப்படிதான் என்னை தொழுக வைக்கணும். யார் கபர்ல வைக்கிறோம்? قال فمن يدخل الخبر, خبرல யார் வைக்கணும் யார சொல்லலாம்? قال زمر من اهل البيت ادنا في الادنى مع ملائكه كثيره لا ترونهم وهم يرونهم. எல்லாரும் இருப்பீங்க. நீங்களும் உமர் இப்னு கத்தாபும் அதை என்னுடைய ஜனாசாவை தூக்கிட்டு போய் அப்படியே வைக்கும் போது மலக்குமார்களுடைய கரங்கள் உங்களுடைய கரங்களோடு சேர்ந்து கபரில் என்னை இறப்புவர்கள் மலக்குமார்களாகத்தான் இருப்பாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு உங்களுக்கு என்ன கதி? யார் இறப்பாங்கன்னு இறக்கி வைப்பாங்கன்னு தெரியாது. இதுல ரொம்ப பேருக்கு கபிர்ஸ்தானுக்கு போனா ரொம்ப ஷை வந்துடும், கௌரவம் வந்துடும்.
கபர்ஸ்தானுக்கு போனா இன்ஷா அல்லாஹ் நீங்களா துஆ செய்யுங்க. இந்த இடத்தில் ஒரு கபர்ஸ்தான் உருவாக்கப்பட வேண்டும். அல்லாஹ் உருவாக்குவான். ஆமீன் சொல்லுங்க. அல்லாஹ் உருவாக்குவான். அந்த கபர் அல்லாஹ்வின் இறையச்சத்தை உண்டு பண்ணக்கூடிய கபர்ஸ்தானாக நிச்சயம் இருக்கும். மூமின்களை கொண்டு தொழுகையாளிகளை கொண்டு தோண்டப்படக்கூடியதாக அடக்கம் செய்யப்படக்கூடியதாக நிச்சயம் இருக்கும். அல்லாஹ் கபூல் செய்வான். 18 நாளில் இந்த மசீதை அல்லாஹ் எனக்கு கபூல் செய்து கொடுத்தான். உலகத்தில் எந்த செல்வந்தனாலும் அது முடியாது, எந்த தலைவனாலும் முடியாது. அல்லாஹ் இந்த கேடுகட்ட மிஸ்கீனுக்கு, இந்த பாவிக்கு அல்லாஹ் நசீபை கொடுத்தான். அதனால எனக்கு தெரியும் அப்படிப்பட்ட கபர்ஸ்தான் உருவாகும். எவனும் தடுக்க முடியாதது. அரசனானாலும் சரி, காவல்துறையானாலும் சரி, எவனானாலும் அதை தடுக்க முடியாது. சீரப்பாடி பிரிவில் மஸ்ஜித் ஆயிஷாவுக்கு அருகில் கபர்ஸ்தான் உருவாகும். எப்படி அல்லாஹ்வுடைய பள்ளி உருவாச்சோ உருவாகும். அல்லாஹ் ஹிதாயத் செய்வானாக. சகோதரர்களே, பெரியோர்களே, நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. மீலாது விழா கொண்டாடுவதின் நோக்கம், மீலாது விழாவின் நோக்கம் அர்த்தமுடையதாக அமைய வேண்டும். இவ்வளவு நேரம் உங்களோடு நான் பேசின நோக்கம் என்ன தெரியுமா? எந்த மஸ்ஜிதிலும், எந்த விழாக்களிலும், எந்த இடத்திலும் நான் தண்ணி கூட அருந்தாதவன். இது அல்லாஹ்வின் மீதான. இந்த இந்தியாவை சுற்றி ஏதாவது ஒரு பள்ளியோ, ஏதாவது ஒரு முத்தவல்லியோ ஒரு 10 ரூபாய் நான் வாங்கியிருப்பேன் என்று நிரூபித்தானேயானால் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக 10 லட்சம் ரூபாய் இந்த இடத்தில் அவனுக்கு நான் அபராதம் கட்டுகிறேன். என்னுடைய அல்லாஹ் எனக்கு கொடுத்த வாகனத்தில் என் வீட்டு தண்ணியோடு போய் தான் எங்கேயும் பேசுவேன். இமாமத்துக்கு போனாலும் சரி, ஜும்மாவுக்கு போனாலும் சரி, எந்த விழாக்களுக்கு போனாலும் சரி. இதன் நோக்கம் என்ன தெரியுமா? நீங்க பாராட்டணும், எல்லாரும் நாரை தக்பீர் அல்லாஹ் அக்பர், அதை அசுசியாக நினைக்கிறாங்க. ஏண்டா நீங்க சொல்றதுல தக்பீரம் கிடையாது, அந்த இடத்துக்கு அல்லாஹ்வும் வரமாட்டான். தத்துவம் யகீனுடன் உடைய விஷயம் இல்லை. இதெல்லாம் செய்கிற நோக்கம் என் பாவங்கள் அதிகமானவை, சஹராத்துக்கு முன்பாக அல்லாஹ் அதை மன்னிக்க வேண்டும் என்ற துவா மட்டும்தான். திறப்பு விழாவில் கடந்த இதே நாளில் உங்கள் மத்தியில் நான் சொன்னேன், பள்ளிக்கு பகரமாக சுவனத்தில் எனக்கு ஒரு இடம் அல்லாஹ்வின் சத்தியமாக வேண்டாம். என் பாவங்களை அல்லாஹ் சஹராத்துக்கு முன்பாக மன்னிப்பதற்காக சில முயற்சிகளை கிறுக்குத்தனமாக செய்து கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னார். கலந்தர் மஸ்தான் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் அதற்கு சரியான பதில் சொன்னார்கள். அதை ஏற்றுக்கொண்டார்கள். குர்ஆனுடைய பாணியில் அதற்கு பதிலும் சொன்னார்கள். பிரியமானவர்களே, இந்த பள்ளி கட்டின நோக்கம், இதை உருவாக்கின நோக்கம், என்னுடைய தகப்பனார் அவர்கள் அடிக்கடி வருத்தத்தோடு என்னிடத்தில் கேட்கின்றார்கள், பள்ளியில் தொழுவதற்கு ஆள் இல்லையே, என்ன காரணம்? அந்த காரணத்தை தான் தேடிக்கொண்டிருக்கின்றேன். அல்லாஹ்வின் திருவீட்டை கண்ணியம் செய்தவன் அல்லாஹ்வை கண்ணியம் செய்தவன், அல்லாஹ்வின் திருவீட்டிற்கு மாறு செய்கின்றவன், அல்லாஹ்வுடன் போர் தொடுக்கின்றவன், அல்லாஹ் அவனை விட மாட்டான். குர்ஆனுடைய ஆயத், அல்லாஹ்வின் பள்ளிகளில் மஸ்ஜிதுகளில் தொழுகைகளை தடுத்ததை விட மாபெரிய பாவி எவனாவது உண்டா என்று அல்லாஹ் கேட்கின்றான். தெருமுனை வீதியில் ஹாஜி என்ற பட்டத்தில் அமர்ந்து கொண்டு தொழுகையாளிகளை திசை திருப்பிக் கொண்டிருக்கின்றீர்கள். அல்லாஹ் உங்களை பாதுகாப்பானாக. ஆலிம் என்ற போர்வையில் மிருகத்தனமான ஒரு பொறுக்கித்தனமான வேலையை ஒரு மூத்த வயது உடையவன் என்ஜிஓ காலனியில் உள்ள அமர்ந்து கொண்டு செய்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹ்வின் பள்ளியை தடுத்துக் கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் அவனை காப்பாற்றுவானாக. தயவு செய்து இந்த பாவத்தை யாரும் செய்யாதீர்கள், உடன்படாதீர்கள். எத்தனை பேர் உடன்படுகின்றீர்கள்? இந்த முஹல்லாவிலே பள்ளிவாசலுக்கு அருகாமையில் வீடு கட்டி வாழ்கின்றீர்கள். அல்லாஹ்வுடைய பள்ளியின் சப்தம் உங்கள் காதில் விழுகின்றது. 8 வயது சிறுவன் உங்களுக்காக பாங்கு சொல்கிறான். ஒரு முஅத்தின் இன்னும் இங்கு இல்லை. 8 வயது சிறு பிள்ளை உங்களுக்காக பாங்கு சொல்கிறான். இங்கு என்ன நடக்கின்றது? உங்களுக்காக மசீதை உருவாக்கி, உங்களுக்காக வார வாரம் என்னுடைய ஆவியை விட்டு உங்களுடைய பேசுகின்ற நோக்கம் என்ன? நீங்கள் அள்ளி கொடுத்து விட்டு போய்விடுவீர்கள் என்றால் அது எனக்கு ஹராமாக்கப்பட்டு விட்ட விஷயம். யாரிடத்திலும் 5 பைசாவை கூட எதிர்பார்க்கின்ற வாழ்வு எனக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லை. என்னை அப்படிப்பட்ட பெற்றோர்கள் என்னை பெற்றெடுக்கவில்லை. மாறாக இதை செய்கிறேன் என்றால் அல்லாஹ்வுடைய லிகாவை எதிர்பார்த்து, என் மீது உங்களுக்கு எந்த ஆத்திரம் இருந்தாலும், எந்த விரோத குரோதம் இருந்தாலும் அதை என்னோடு வைத்து பழகுங்கள். அல்லாஹ்வுடைய வீட்டோடு யாராவது வைத்தீர்களேயானால் அல்லாஹ்வோடு நீங்கள் போர் தொடுக்கின்ற குற்றம், அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நீங்கள் போர் தொடுக்கின்ற குற்றத்திற்கு ஆளாகி விடுவீர்கள்.
இதை உங்கள் நெஞ்சிலே பதிவைப்பதற்காக நான் இந்த உரையை நிகழ்த்துகின்றேன். இதுதான் மீலாது விழாவின் உரையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். நேற்று வரை உங்கள் மத்தியில் உதவி செய்யக்கூடிய தோழனாக நான் இருந்திருக்கலாம். இன்று மறுமையை எச்சரிக்கின்ற எச்சரிக்கையாளனாக நான் அல்லாஹ்வினால் ஆக்கப்பட்டிருக்கலாம். நாளை நீங்கள் அத்தனை பேரும் பார்க்க முடியாதபடி இழக்கப்பட்டவனாக நான் ஆகிவிடலாம். மௌத்தின் சரித்திரத்திற்கு சான்றாக நிற்க வேண்டிய கடமையுடையவன் நின்றே ஆக வேண்டியவன் நான். இதுக்கு மத்தியில் இதெல்லாம் நான் ஏன் செய்கிறேன்? மகத்துவம் பொருந்திய இந்த சன்மார்க்கத்திற்கும் மனித நேயத்திற்கும் என்னால் என்ன லாபம் என்று கருதுகின்ற இரத்த நாளமாகத்தான் நான் வாழ்ந்தேன் என்று நாளை என் மையத்து கிடக்கும் பொழுது நீங்கள் எல்லாம் சொல்ல வேண்டும். மலக்குமார்கள் வஜபத்லஹு என்று சொல்ல வேண்டும். இதை நோக்கிய பயணம் இந்த பள்ளி, இந்த பேருரை, இந்த ஜும்மா, இந்த விருந்து நிகழ்வுகள் அத்தனை. இதை தயவு செய்து கொச்சைப்படுத்தாதீர்கள். இதை தயவு செய்து கொச்சைப்படுத்தார்கள். உண்மை மீலாது விழா என்ன தெரியுமா? வருடத்திற்கு ஒரு முறை அல்ல, உத்தம சஹாபா பெருமக்கள் அந்த மஸ்ஜிது நபவியை காலியாக விட்டது கிடையாது. இன்று வரை கியாமம் வரை மஸ்ஜிது நபவி காலியாக இருக்கக்கூடாது, இருக்க போவதும் இல்லை. அப்படி இருக்கின்ற காலம் உலக அழிவின் நேரம் வந்துவிடும். ஒவ்வொரு மனிதனும் ஐவேளை தொழுகையில் மீலாதை கொண்டாட வேண்டும் என்று தான் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனக்கு முன் உரையாற்றிய அந்த மௌலானா சொன்னார், அவன் திட்டுவதிலும் ஒரு அர்த்தம் இருக்கின்றது என்று சொன்னார். நானும் அதை வரவேற்கிறேன். அவன் என்ன சொல்றான்? ஐவேளை தொழுகையில் பொறுப்பில்லாத நீ, ஐவேளை வணக்க வழிபாடுகளில் பக்குவம் இல்லாத நீ, கடமையை சரிவர நிறைவேற்றாத நீ வருடத்திற்கு ஒருமுறை ஏன் இதை செய்கிறாய் என்ற விஷயத்தை தான் அவனுடைய பாணியில் வேறு மாதிரி கொச்சையாக பேசுகிறான். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பள்ளியை இஸ்ஸத் செய்வது, கண்ணியம் செய்வது மீலாதில் ஒரு அங்கம். ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு ஆஜராகுவது மீலாதில் ஒரு அங்கம். எந்த பள்ளியா இருந்தாலும் தொழுகையை கடைபிடிக்க வேண்டும். இந்த மாதிரி பள்ளியெல்லாம் அவுட்டர்ல இருக்குன்னு தெரியுது. இப்போ இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க, ஏன் வந்தீங்க? நீங்க ஏன் வந்தீங்க? நான் ஏதாவது கொடுத்துட போறேன்னு வந்திருக்கீங்களா? இல்லை உங்கள்கிட்ட இருந்து ஏதாவது நான் வாங்கிக்கிறேன்னு வர வச்சிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய ஒரு பள்ளி ஒரு அவுட்டரில் கட்டியிருக்காங்க, அதில் ஒரு மீலாது விழா நடக்குது, நாம் எல்லாம் அதில் போய் கலந்துக்கணும், அந்த மஸ்ஜிதை சங்கை செய்யணும், இதுக்கு தான் வந்திருக்கிறீங்க. இந்த சங்கை வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமா என்பதுதான் கேள்விக்குரிய விஷயம். இந்த சங்கை உண்மையான யகீனுடைய ஈமான் என்ன தெரியுமா? உண்மையான யகீனுடைய ஈமான் என்ன தெரியுமா? எல்லா நேரத்திலும் ஒவ்வொரு தொழுகையிலும் இந்த இதை பற்றி ஞாபகம் வர வேண்டும். அது உண்மையான மீலாதா. அல்லாஹ் அத்தகைய தௌஃபீகை ஹிதாயத்தாக நம் அனைவர்களுக்கும் செய்வான். மீலாது விழாவுக்கு அந்த கூட்டம் கூட்டமாக கேட்பதோ கத்தி பேசுவதோ பிரயோஜனம் அல்ல. எதற்காக இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கின்றது? எதற்காக உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை நாம் எல்லாம் அலசி பார்க்கின்றோம், பேசுகின்றோம், கலந்துரையாடுகின்றோம்? இதில் ஒரு அர்த்தம் நிறைவு பெற வேண்டும், நிலை பெற வேண்டும். அதை நோக்கிய பயணம் துவங்கப்பட வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நேற்று நாம் இழந்திருக்கலாம், இன்று நமக்கு கிடைத்த சந்தர்ப்பம் கடைசியாக கூட இருக்கலாம், நாளை நமக்கு அதுக்குரிய சந்தம் கிடைக்குமா என்பது நிச்சயத்திற்குரிய விஷயம் அல்ல. ஆக கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தருவான். மீலாது விழாவை கேட்டது பிரயோஜனம் இல்லை, மீலாது விழாவில் கலந்து கொள்வது பிரயோஜனம் இல்லை. என்னத்தை கேட்டமோ, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிப்பட்டவங்க, சஹாபா பெருமக்கள் எதை கொண்டு வெற்றி பெற்றார்கள், அவருக்கு வந்த பெரியோர்கள் எப்படி வெற்றி பெற்றார்கள், இதையெல்லாம் சிந்தித்து சீர்தூக்கி பார்க்கின்ற வாழ்வு நமக்கு வந்தால் அதுதான் உண்மையான ஈமானுடைய வாழ்வு என்று சொன்னார்கள் அஹ்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ஈமானோடு பிறந்து விட்டனா ஈமானோடே வாழ்ந்தாக வேண்டும். அல்லாஹ் ஹிதாயத்தை செய்வானாக. ஈமானோடு வாழ்ந்து விட்ட பின் ஈமானோடு தான் மரணிக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஈமானோடு மரணிக்க வேண்டுமா? மரணிக்கின்ற தருவாயில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருக்கலிமா ஒவ்வொரு நாவுகளுக்கும் அல்லாஹ் சத்தியமாக நசீபாக்கி வாஜிபாக்கி வைக்க வேண்டும். அதற்குரிய வாழ்வு நமக்கு வந்தால் அதை அல்லாஹ் செய்யக்கூடிய மேலான கருணையாளராக இருக்கின்றான். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. மரணிப்பதற்கு முன்பாக கனவிலும் நினைவிலும் மீண்டும் 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 புனித கஅபாவை வலம் வரக்கூடிய அரும்பெரும் பாக்கியத்தையும் கண்மணி நாயகம் அஹ்மதின் தாயகம் ஈருலக சர்தார் என் உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாத மலர்க்கடியில் நின்று அழகிய முறையில் கோடாடு கூடி முறையில் அதிலும் மேலான முறையில்
அழகிய செலவாத்துகளையும் சலாங்களையும் உரைக்கக்கூடிய நட்பெற்றை அல்லாஹ் நமக்கு நசீவாக்குவானாக என்ற துவாவோடு வந்திருக்கின்ற அனைவர்களின் வரவேற்று உங்களுக்கு நன்றிக்குரியவனாக துவா செய்யக்கூடியவனாக இருந்து என் உரையை நிறைவு செய்கின்றேன். வபில்லாஹி தௌஃபீக் வல் முஸ்தான். வஸ்ஸலாமு அலா மன் இத்தபஅல் ஹுதா. ஸலாமுன் கௌலன் மின் ரப்பிர் ரஹீம். மரியாதை மிகுந்த ஹஸரத் ஹாஃபில் மௌலவி முகமது அலி மஹ்மதி ஹஸரத் அவர்கள் நமது மறைந்துவிட்ட இறைநேசராகிய கலந்தர் மஸ்தான் ரஹ்மான் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்களுடைய மாணவர்கள் மட்டுமல்ல, இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் மூத்த உலமாக்கள் ஒருவர். இந்த பள்ளிவாசலில் முதல் ஜும்மாவில் இந்த குத்துபாவை அலங்கரித்து மெம்பரை மெஹராபை அலங்கரித்து நமக்கெல்லாம் தொழுகையை நடத்தி சிறப்பு செய்து தந்தாங்க. அல்லாவுடைய பெரிய நசீபு பாருங்க. எப்போவும் நான் தான் கூப்பிட்டு ஜும்மாவுக்கு வாங்க சித்துன்னு சொல்லுவேன். இந்த வாட்டி உடல்நிலையா மனோநிலையா தெரியல, நான் சொல்லவே இல்லை, மறந்துட்டேன். ஆனால் அல்லாஹு தஆலா கரெக்டாக அவளை கொண்டாந்து இந்த இடத்துல உட்கார்த்து வச்சு அதே மாதிரி ஜும்மாவையும் குத்துபாவையும் நடக்கிறதுக்கு பெரிய நசீபை எனக்கு செஞ்சிருக்கான்னு சொல்லி நான் பெருமைப்படுறேன். நீங்கள் எல்லாம் துவா செய்யுங்க. ஹஸரத் அவங்க குத்துபாவுக்கு முன்பதாக ஒரு சில நிமிடங்கள் உங்களோடு மார்க்கத்தை சொல்ல வேண்டும் என்ற ஒரு அவா எனக்கு. நான் ஹஸரத் அவங்களை உங்களுடைய சார்பாக பணியோடு அழைத்து கொள்கிறேன்.